சரிங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெருங்கருணையினால் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் அருளிச் செய்த 3ஆம் திருமுறையினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இறைவனுடைய பெரும் கருணையினால் நமக்கு நேர்ந்தது திருக்கொல்லிக்காடு என்னும் அருட்பதிகத்தின் மீது ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளிய அருட்பதிகம். எப்போதும் போல பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக அந்த தலத்தோட சுவாமியுடைய நாமம், அம்பாள் நாமம் எல்லாம் பார்த்துட்டு எந்த சூழல்ல பெரிய புராண பகுதியில இந்த பதிகம் பாடப்பட்டது அப்படின்றதையும் பார்த்துட்டு பதிகத்துடைய மெய்ப்பொருள் விளக்கத்திற்கு செல்வோம். எம்பெருமான் தெய்வ திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த திருக்கொல்லிக்காடு அப்படின்ற இந்த அருள் திருத்தலம் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள 115வது திருத்தலமாக விளங்குகின்றது. அப்பர் பெருமானாலும் ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் பெருமானாலும் தேவார பதிகங்கள் பாடி அருளப்பட்ட பெருமைக்குரியதாக இந்த பதி விளங்குகின்றது. இறைவனுடைய திருநாமம் அக்னீஸ்வரர். அம்மையின் அருள் திருநாமம் மிருது பாத நாயகி, பஞ்சின் மெல்லடி அம்மை. இது ஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய இந்த பதிகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பஞ்சின் மெல்லடி அம்மை அப்படின்னா செம்பஞ்சு தோய்ந்த மென்மையான திருவடிகளை கொண்ட அம்மை அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட அருள் நாமத்தோடு இறைவி எழுந்தருளி இருக்கின்றார். விருட்சம் பன்னியும் தீர்த்தமும், தீர்த்தம் அக்னி தீர்த்தம். சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் வில்லேந்தி காட்சி தருகின்றார். நிறைய சிவஸ்தலங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது. திரு சாய்க்காட்டுல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்க திருக்கொல்லிக்காட்டுல முருகப்பெருமான் வில்லேந்தேவராக காட்சி தருகின்றார். இந்த தலத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, சனீஸ்வரர் கிரகமான சனீஸ்வரர் சிவபெருமானை வணங்கி, அதாவது உயிர்களுக்கு அவர்களுக்கு வினைகளுக்குரிய பயனை தருவதால பார்த்து பயப்படுறாங்க, எல்லாரும் இகழ்கின்றார்கள். அதனால அந்த பெயர் நீங்கும்படி உயிர்கள் நன்மைக்கேற்றவாறு அருள் செய்யவும் இறைவன்டேந்து வரம் வாங்குறாரு, ஈஸ்வர பட்டம் வாங்குறாரு. அதற்காக தவம் மேற்கொண்டு அருள் பெற்ற தலம். அதனால இங்க பொங்கு சனீஸ்வரராக இங்கே வீற்றிருக்கின்றார். உயிர்களுக்கு நன்மை ஏற்படும்படி அவர்களுக்கு செல்வத்தையும் வாழ்நாளையும் இறைவன் திருவருளால் தருவதற்காக இங்கு பொங்கு சனீஸ்வரராக சனீஸ்வரர் வீற்றிருக்கின்றார். என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையில காக கொடியும் கலப்பையும் ஏர் கலப்பை இருக்குல்ல, அதையும் ஏந்தியவராக இங்கு சனீஸ்வரர் காட்சி தருகிறார். அதுதான் இந்த தலத்தோட. பெரிய புராணத்துல எந்த பகுதியில இது இடம்பெற்று இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானும் திருவீழி மிழலையில் இருக்கும் பொழுது, எல்லாம் அறிந்த அருள் வரலாறு தான். பஞ்சம், காவிரியில நீர் பெருக்கு இல்லாமையால் பஞ்சம் எங்கும் நிலவியது. அதனால உயிர்கள் எல்லாம் உணவின்றி வருந்தின. அடியார்களுக்கும் இந்த துன்பம் வருமோ அப்படின்னு நம்ம சைவ சமய ஆச்சாரிய பெருமக்கள் வருந்தும் பொழுது இறைவன் அவர்களுக்கு படிக்காசு வைத்தருளினார். அந்த அருள் வரலாறு தெரியும். ஞான சம்பந்த பெருமானுக்கு கிழக்கு பீடத்திலையும் நாவுக்கரசருக்கு மேற்கு பீடத்திலையும் வைத்தருளினார். அவர்கள் அதை கொண்டு இரு வேளையிலும் அடியார் பெருமக்களுக்கு அன்னமிட்டு அந்த பசிப்பினியை தீர்த்து அருளினார்கள். அந்த மழை பெய்து பஞ்சம் நீங்கும் வரை படிக்காசு பெற்று அருளி அடியார்களுக்கு திருஅமுது ஊட்டினார்கள். அதுக்கப்புறம் மழை பெய்து அந்த பஞ்சம்லாம் நீங்கினதுக்கு அப்புறம் இறைவனிடம் அருள் விடை பெற்று கொண்டு பல ஸ்தலங்களுக்கும் செல்கின்றார்கள். எந்தெந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாஞ்சியம், திருக்கடையாலங்காடு, திருப்பெருவேலூர், திரு சாத்தன்குடி, திரு கரவீரம், இளமர், திரு ஆரூர்,
திருக்காராயில், திருதேவூர், திருநெல்லிக்கா, திருக்கச்சினம் முதலிய பல ஸ்தலங்களையும் வணங்கி கொண்டு திருக்கொல்லிக்காடு சேர்கின்றார்கள். அதை எப்படி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓங்கு புகழ் திருக்கொல்லிக்காடும் போற்றி. அந்த ஒரே ஒரு அடி கூட இல்ல, அந்த ஒரு பாதி அடியில திருக்கொல்லிக்காட்டினை சேர்ந்து வணங்கியதை குறிப்பிடுகின்றார். ஓங்கு புகழ் திருக்கொல்லிக்காடும் போற்றி. புகழ் ஓங்கியன்னு எடுத்துக்கணும். புகழ் ஓங்கிய இந்த திருக்கொல்லிக்காடு என்னும் திருத்தலத்திலே போற்றினா திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனை போற்றி பதிகம் பாடி அப்படின்னு எடுத்துக்கணும். இதையே நமக்கு தெரியும், ஆச்சாரியார் பெருமக்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அததான் தெய்வ சேக்கிழார் பெருமானும் பெரிய புராணத்துல சொல்வாரு. குற்றமிழ் பெரும்புகழ் கொல்லிக்காடர் அப்படின்னு சொல்லிட்டு பதிகத்துல போற்றப்பட்டிருக்கு. அதையேதான் முதலாக கொண்டு ஓங்கு புகழ் திருக்கொல்லிக்காடர் அப்படின்ட்டு அங்கேயும் போற்றி அப்படின்ட்டு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு அந்த ஓங்கு புகழ் கொண்ட அந்த திருக்கொல்லிக்காடு என்னும் திருத்தலத்தோட பதிகத்தோடைய மேற்கோள் பக்கத்துக்கு செல்வோம். முதல் பாடல் காந்தார பஞ்சமத்தில் அமைந்தது. நினம்படு சுடலையின் நீரு பூசி நின்று இணங்குவர் பேய்களோடு இடுவர் மானடம் உணங்கள் வெண்தலை தனில் உண்பராயினும் குணம் பெரிது உடையர் நம் கொல்லிக்காடரே. முதல் பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நினம்படு சுடலையின் நீரு பூசி நின்று இணங்குவர் பேய்களோடு இடுவர் மானடம். இறைவன் இடுகாட்டிலே பேய்களோடு ஆடுகின்றார் இல்லையா? நிறைய பதியங்கள் பார்த்திருக்கோம். அந்த சுற்றி நின்று இவங்கள் எல்லாம் பாடல் பாட இறைவன் அவைகளோடு இணங்கி ஆடுவர் அப்படின்ற அந்த காட்சியதான் முதல் பாடல்ல ஞான சம்பந்த பெருமான் வைத்தருளி இருக்கின்றார். இந்த காட்சி, இந்த சுடலையில இந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல காரைக்கால் அம்மையார், பேயார்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் அந்த இடுகாட்டில் நடக்கின்ற காட்சியை ரொம்ப சிறப்பா திரு ஆலங்காட்டு மூத்த பதிகத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த பதிகத்தோட ஒரு பாடலை சிந்திச்சோம்னா இந்த சுடுகாட்டுல சுவாமி ஆடுகின்ற அந்த திருநடனம் எந்த சூழல்ல அமைந்ததுன்னு ரொம்ப சிறப்பா புரியும். நினந்தான் உருகி நிலந்தான் நனைப்ப நெடும்பல் குழி கண் பேய் துணங்கு எரிந்து சூழும் நோக்கி சுடலை நவிழ்த்து எங்கும் கணங்கள் கூடி பிணங்கள் மாந்தி கழித்து மனத்தவாய் அணங்கு காட்டில் அனல் கை ஏந்தி அழக நாடுமே. இறைவன் ஆடுகின்ற திருக்காட்சியை எப்படி சொல்றாங்கன்னா, நினந்தான் உருகி நிலந்தான் நனைப்ப. இந்த நினம்ன்றது கொழுப்பு, உடல்ல இருக்கிற கொழுப்பு. அந்த கொழுப்பு சதைகளோடு சேர்ந்த கொழுப்பு அந்த பிணங்களை எரிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கொழுப்பு அப்படியே கரைந்து எங்க பார்த்தாலும் அப்படி எண்ணெய் மாதிரி ஓடி வழிஞ்சிரும். அததான் சொல்றாங்க, நினந்தான் உருகி நிலந்தான் நினைப்ப. அந்த பிணத்தை எரிக்கும் பொழுது அந்த கொழுப்பானது உருகி நிலங்களில் எல்லாம் ஓடி நனைத்து விட்டது. அங்க இருக்கிற பேய்கள் எப்படிப்பட்டது? நெடும் பல்லும் குழி விழுந்த கண்களும் கொண்ட பேய்கள் துணங்கு எரிந்து மகிழ்ச்சியினால் ஆடுகின்றது. அதுங்க ஆடுற ஆட்டத்துக்கு பேர் துணங்கு அப்படின்ற ஒரு வகை கூத்து, ஒரு ஆடல். துணங்கு எரிந்து சூழும் நோக்கி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே அந்த துணங்கு அப்படின்ற அந்த ஆடலை ஆடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சுடலையில் நவிழ்த்து எங்கும் பாடிக்கிட்டு வேற ஒலி எழுப்பி கொண்டே, இப்ப ஆடுறது மட்டும் இல்ல, ஒலி எழுப்பி கொண்டே அந்த இடுகாட்டில் அந்த பேய்கள் அந்த துணங்கு என்னும் கூத்தை ஆடுகின்றன. அப்படிப்பட்ட பேய்கள் எங்கும் கணங்கள் கூடி பிணங்கள் மாந்தி, எங்கும் அந்த சுடலை எங்கும் கணங்கள்லாம் அந்த பேய்கெல்லாம் ஒன்றாக கூடி பிணங்கள் மாந்தி பிணங்களை உண்ணுகின்றன. மாந்தினா அதிகமா சாப்பிடுறது மாந்துதல் சொல்லுவாங்க. நிறைய உண்ணுது அந்த பேய்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த சுடுகாட்டில் இருக்கின்ற பிணங்களை உண்டு கழித்து மனத்தவாய், அதனால மகிழ்ச்சி கொண்டு, அந்த உண்பதனால் மகிழ்ச்சி கொண்டு அணங்கு காட்டில் இப்படியாக
இந்த பேய்கள் வாழுகின்ற காட்டில் அனல் கை ஏந்தி அழக நாடுமே. இப்படிப்பட்ட காட்டில் கையில் அனலேந்தி அழகனாகிய சிவபெருமான் ஆடுவார் அப்படின்ட்டு அந்த சுடலையில் ஆடும்பொழுது இறைவன் வந்து அந்த அனலேந்தி ஆடுவார் அப்படின்றத அம்மையார் வந்து ரொம்ப சிறப்பித்து சொல்வார்கள். அது போலதான் இங்க சொல்றாங்க. அது போல நீனம் அந்த கொழுப்பு அது வந்து அங்கங்க சிதறி கிடக்கும், உடல் பாகங்கள்லாம் சிதறி கிடக்கும். அப்படிப்பட்ட சுடலையில் நீரு பூசி நின்று இறைவன் திருநீரு பூசி நின்று ஆடுகின்றான். திருநீற்றோட பெருமை முதல் பாடல்லே வந்துருச்சு. பரம்பொருளாக விளங்குகின்ற இறைவன் எப்பொழுது வடிவம், அதாவது அந்த திருவுரு கொண்டாரோ அப்போது இயல்பாகவே அந்த திருமேனியில் திருநீரு பூத்ததுன்னு சிவமகாபுராணம் சொல்லும். அந்த திருநீற்றுக்கு பல வகையான திருப்பெயர்கள் உண்டு. என்ன திருப்பெயர்கள்னா அதோட பெருமையை கருதி அதோட தன்மையை போற்றி பல வகையான பெயர்கள் உண்டு. நமக்கு தெரியும் விபூதின்னு சொல்றோம். பூதினா ஐஸ்வர்யம், வீணா மேலான மேலான ஐஸ்வர்யம் அர்த்தம். ஐஸ்வர்யம்னா என்ன? மற்ற செல்வங்கள் எல்லாம் வந்து தீர்ந்து போகும், மாறிக்கிட்டே இருக்கு, போயிடும் செல்வங்கள். இந்த செல்வம் ஐஸ்வர்யம்ன்றது மோட்சம். மேலான செல்வம்னா மோட்சத்தை தருவது விபூதி. மேலான ஐஸ்வர்யத்தை தருவதுன்னா அந்த ஐஸ்வர்யம் என்னன்னா மோட்சம். அந்த மேலான மோட்சத்தை தருவது விபூதி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பஸ்மம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா பாவங்களை எல்லாம் நீராக்குகின்றது. பாவங்களை எல்லாம் நீராக்குவதால பொடி பொடியாக்குறதுனால அதுக்கு பேர் பஸ்மம்னு பேரு. பசிதம் அப்படின்னு எதற்காக பேர் அப்படின்னா அஞ்ஞானத்தை நீக்கி சிவஞானத்தை அருள்வதால். நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கினாத சிவஞானம் ஒளிரும். அந்த அஞ்ஞானத்தை நீக்கி சிவஞானத்தை தருவதால் அதற்கு பசிதம் அப்படின்னு பேரு. ஷாரம் அப்படின்னு எதற்காக சொல்றோம்னா ஆணவாதி மலபந்தங்களை எல்லாம் கழுவுதல். அந்த மலங்கள் தான் நமக்கு என்ன பண்ண கீழ்மைப்படுத்துகின்றது. அந்த மலபந்தங்களை எல்லாம் கழுவுதல். நமக்கு தெரியும் புறம் தூய்மை நீரால் அமையும் இல்லையா? ஆனா அக தூய்மை எதனால ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. திரு அப்பர் பெருமான் சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்தை சார போகும்பொழுது திலகவதியா திருநீற்று கொடுப்பார். திருவாளன் திருநீரு திலகவதியார் கொடுப்ப பெருவாழ்வு வந்தது என்று பெருந்தகையார் பணிந்து ஏற்றி உருவார அணிந்து உடம்பெல்லாம் அணிஞ்சுப்பார். அணிஞ்சிட்டு கோயில் போவார். அப்ப அந்த நிறை கங்குல் அந்த இருட்டு நீங்க கூடிய திருப்பள்ளி எழுச்சி, விடிய காலம்புற திருப்பள்ளி எழுச்சியில இருள் நீங்கும். அப்போது அக இருளை நீக்குகின்ற திருநீற்றினை அணிந்து கொண்டு செல்வார் அப்படின்னு பார்ப்போம். அப்ப அது போல அந்த உள்ளார இருக்கிற அந்த மல பந்தங்களை எல்லாம் கழுவுவதால் இதற்கு என்ன பேருன்னா ஷாரம்னு பேரு. அடுத்தது ரஷை. ஞான சம்பந்த பெருமானுக்கே வேறு பல காப்புகள்லாம் மிகை என்று நெற்றியில திருநீரு நிறுத்தி நிறைவித்தார் தந்தையார். மற்ற காப்புலாம் தேவையில்லை, திருநீற்று காப்பே சிறந்ததுன்னு உணர்ந்ததுனால அந்த குழந்தைக்கு திருநீரு அணிவித்தார். அப்ப அது நமக்கு வந்து பூத பிரேத பைசாசங்கள் பில்லி சூன்யம் இதனாலெல்லாம் துன்பம் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக துணையாக விளங்குவதால் கவசமாக விளங்குவதால் ரஷை அப்படின்ற அருள்நாமமும் இதற்கு உண்டு. இத்தகைய பெருமைக்குரிய அந்த திருநீரு பூதி சாதனம்னே சொல்லுவாங்க. அடியார்களுடைய அந்த சிறப்பு அந்த சிவவேட பொலிவுனாலே பூதியும் சாதனம் விபூதியும் ருத்ராட்சமும் சொல்லுவாங்க. அது போன்ற அந்த பெருமைக்குரிய அந்த திருநீரு அதனை இறைவன் பூசி நின்று அந்த கொழுப்புகள் எல்லாம் ஆறாக ஓடி இருக்கின்ற சுடலையில் ஆடுவார். எப்படின்னா பேய்களோடு இணங்கி ஆடுவார். பேய்களோடு இணங்கி உடன்பட்டு ஆடுகின்றார் இறைவன். இடுவர் மாநடம். இறைவன் ஆடுகின்ற திருநடம் மாநடம். மகா சம்ஹார காலத்தில் எல்லாமே வந்து அற்று போயிடும். பிரளயத்தினால எல்லாமே அழிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா அந்த சுடுகாடு தானே. இறைவன் தான் மட்டுமே நின்று ஆடி புனர் உற்பவம் செய்து அருளுவார் இல்லையா? அதனால்தான் அது மாநடம். இதற்கு வந்து அழிக்கவும் மீண்டும் வந்து ஒடுக்கிறதுக்கு பின்பு ஐந்தொழிலும் ஏற்றுகின்றதுனால அது மாநடம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நடனத்தினை இறைவன் இடுகின்றார், ஆடுகின்றார். அது மட்டும் இல்லாம உணங்கள் சுவாமி கையில வந்து இந்த கபாலம் ஏந்தி சென்று பிச்சை ஏற்கின்றார். உணங்கள்னா பலி சோறு, அதனை ஏற்கின்றார்.
ரொம்ப அழகா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்லியிருப்பார். அந்த அழகிய திரு வேடம் கொண்டு சுவாமி வந்து அந்த பிச்சை ஏற்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிச்சை ஏற்க வருவது அவ்வளவு சிறப்புக்குரியது. இறைவன் பிச்சாடனராக வருவது. அப்படி வந்து நம்முடைய அந்த மலபந்தங்களை கழுவுவதற்காக, அதற்காக தான் சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா வினை பயன்களை ஏற்றுக்கொள்கின்றார். ரொம்ப அழகா நீ காலையில ஒரு விளக்கம் படிச்ச. நம்முடைய வினை, எல்லா வினைகள், நல்வினை தீவினை ரெண்டுத்துமே சுவாமி ஏத்துக்கிறார். அது எளிதாக போகாது, நமக்கு தெரியும். அந்த வினை பயன்களை எல்லாம் சுவாமி ஏற்றுக்கொள்கின்றார் தன்னுடைய வழிபாத்திரத்தை நம்ம இடுகின்ற. அப்ப யாரெல்லாம் சுவாமிக்கு வந்து உணவிடுகின்றோமோ அந்த உணவினை ஏற்றுக்கொண்டு உணவோடு எதை ஏற்றுக்கொள்கின்றார், நம்முடைய வினை பயன்களை ஏற்றுக்கொள்கின்றார். இப்ப நல்வினை தீவினையினாலதான் பிறப்பு வருது. அப்ப அதனை ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னா இப்ப பிறவி இல்லாத பேரருளை இறைவன் தருகின்றார். அத்தகைய பெருமா. இப்ப அவர் வந்து சுடலையில் ஆடுகின்றார், அந்த பிணங்கள் சிதறி இருக்கின்ற இடத்தில் ஆடுகின்றார், சாம்பலை பூசி ஆடுகின்றார், பேய்களோடு ஆடுகின்றார். ஆயினும் அப்புறம் வந்து பிச்சை பாத்திரத்தில் உணவேற்று உண்கின்றார், உணவேற்று வருகின்றார். ஆயினும் எவ்வளவு பெரியவர் பாருங்க. உணங்கள் வெண்மையான தலைதனில் உணங்கள் வடிசோறு ஏற்று உண்பர் ஆயினும், அத்தகைய கொள்கையர் ஆயினும் குணம் பெரிதும் உடையர் நம் கொல்லிக்காடர். எவ்வளோ இத்தனை இப்படிலாம் இருந்தாலும் 8 குணங்களை உடையவர் இல்லையா சுவாமி. அதாவது தம்பயத்தர் ஆதல், தூய உடம்பினர் ஆதல், இயற்கை உணர்வினர் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்னும் 8 குணங்களும் கொண்டவர் இறைவன். அத்தகைய பெருமைக்குரிய இறைவன். இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, இதெல்லாம் சிறுமை கிடையாது, எல்லாமே பெருமைதான். தானே தலைவன் அப்படின்றதால தானே ஒடுக்கவும் உற்பத்தி செய்யவும் முடியும்ன்றதுனாலதான் இறைவன் இப்படி இடுகாட்டில் நடனம் ஆடுகின்றார். அதனால இதெல்லாம் வந்து அவரோட பெருமைக்குரிய செயல்கள். இப்படிலாம் இருந்தாலும் குணம் பெரிதும் உடையர் நம் கொல்லிக்காடரே. அவருடைய பெருமையை அறிய முடியும். சொல்லுவாங்க இல்லையா, பாசுரத்துல சொல்லுவாங்க, அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியர் யார் அறிவார் அவர் பெற்றியே. அவரோட பெருமை முழுவதும் அறிந்தவர் யார், அத்தகைய பெருமைக்குரியவர். இப்படிலாம் நம்ம இந்த செய்கையை சொன்னாலும், காட்டுல ஆடுறாரு இல்லையா, ஏறி ஏறி வருகின்றார், திருநீல அதாவது விஷத்தை உண்டு வைத்திருக்கின்றார், இப்படி சொன்னாலும் அவரோட பெருமையை அறிந்தவர் இல்லைன்னு. அவரோட பெருமை அவ்வளவு உயர்வானது, போற்றி வணங்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவர் திருக்கொல்லிக்காட்டில் வீற்றிருக்கின்றார். முதல் பாடல் சொல்றாங்க. இரண்டாவது பாடல், ஆற்ற நல்லடி இணை அலர் கொண்டு ஏத்துவான் சாற்றிய அந்தணன் தகுதி கண்ட நாள் மாற்றலனாகி முன் அடர்த்து வந்தனை கூற்றினை உதைத்தனர் கொல்லிக்காடரே. இறைவன் கால சம்ஹார மூர்த்தியாக காலகாலனாக விளங்குகின்ற பெருமையினை போற்றுகின்றது. ஆற்றனா மிகவும். நல்லடி, சுவாமியோடைய திருவடி எப்படி சொல்றாங்க பாருங்க, நன்மை தருகின்ற திருவடி அப்படின்றாங்க இல்லையா. அனைவுற வந்து எழும் அறிவு தொடங்கிய அடியார்பால் இணையில் பவம் கிளர் இது அதாவது இணையில் பவம் கிளர் கடல்கள் இகந்திட இருத்தாளின் புனையருள் அங்கனர். ஞான சம்பந்த பெருமான் அருள் வரலாற்றுல வரும். சுவாமி வந்து திருப்பால் கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு உமையன்னை மூலமாக கொடுப்பாரு. அந்த குழந்தை குடிச்சிட்டு சுவாமி தரிசித்து நிற்கும். தந்தையார் யார் கொடுத்தாருன்னு கேட்க, தந்தையாருக்கும் பதில் சொல்லுமாறு சுவாமியையும் போற்றி அந்த தோளுடைய செவியன் பாடுகின்றார். இந்த பாடல் பாடி முடிச்ச உடனே சுவாமி திருத்தோணிக்கு எழுந்தருவார். அப்ப சொல்லுவாங்க, அந்த அடியார்கள் இறைவன் தான் மெய்ப்பொருள் உணர்ந்து வணங்குகின்ற அடியார்களை பவக்கடலில் பிறவி கடலில் இருந்து தூக்குவதற்காக சுவாமி தன் திருவடி ஆகிய புனையினை தருகின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நன்மை தருகின்ற திருவடி. இப்ப அடியார்களுக்கு எல்லாம் பிறவி கடலில் இருந்து உயிர்ப்பதற்காக இறைவன் தருகின்றார் இல்லையா அந்த திருவடி. அந்த உயர்ந்த திருவடி நன்மை தருகின்றதுனால நல்ல திருவடி அப்படின்றாங்க. இப்ப நல்லடி இணை ஆற்றனா மிகவும் நல்லன. அதை விட நன்மை என்ன, உயிர்களுக்கு முக்தி பேறு தருகின்ற நன்மை தருகின்ற அடி இணை 2 திருவடிகளையும் அலர் கொண்டு ஏத்தும்.
மார்க்கண்டேய பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பூக்களால் அலர்னா மலர்கள் கொண்டு ஏத்துவான். இறைவனை அர்ச்சித்து வேத மொழிகளால் போற்றுகின்றார் மார்க்கண்டேயர். அப்பொழுது தகுதி கண்ட நாள் அவருக்கு 16 வயசுதான் கால எல்லை வரையறுக்கப்பட்டது. இதெல்லாம் தந்தையாரே அப்படித்தானே கேட்டாரு அந்த வரம். ஆச்சாரிய ஒழுக்கங்கள் சிறந்து 16 வயசே இருந்தாலும் சிவ பக்தியும் சிறந்த ஒழுக்கமும் கொண்ட பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த 16 வருடம் முடிந்து அந்த கால எல்லை முடிந்த உடனே அதான் தகுதி கண்ட நாள், அவருடைய பிறவி முடிகின்ற அந்த நாள், மாற்றலனாகி முன் அடர்த்து வந்தனை. மாற்றலன்னா யாராலும் வெற்றி கொள்ள முடியாத, தவிர்க்க முடியாதவன். மாற்றலன்னா தவிர்க்க முடியாது, யாராலையும் தவிர்க்க முடியாதவனாகிய காலன் முன் அடர்த்து. அடர்த்து அப்படின்னு சொன்னா வருத்தும்படி வருகின்றான். அப்படி வந்து அணையும் பொழுது சாற்றிய அந்தணன், அதை எடுத்துக்கணும். சாற்றிய அந்தணன்னா அபயம் என்று இறைவன் திருவடியை பற்றுகின்றார் பக்த மார்க்கண்டேய பெருமான். அங்க சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அதுதான் இல்ல முதல் வரியில அடியில பாத்தீங்கன்னா, மிகவும் நன்மை தருகின்ற திருவடியினை மலர்கள் கொண்டு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். ஏத்துவான்னா வேதத்தால போற்றி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த அந்தணருடைய வாழ்நாள் முடிந்தவுடன் யாவராலும் தவிர்த்தற்கு அரிய காலன் கூற்றினை சொல்லுவாங்க. அதாவது உடலில் இருந்து உயிரை பிரிப்பதால கூற்றுவன் அப்படின்னு பேர். அந்த கூற்றுவன் ஆகிய யமன் வந்து அணையும் பொழுது சாற்றிய அந்தணன், ஐயனே காத்தருள் செய்க அபயம் அப்படின்னு சுவாமி திருவடியில விழுந்த உடனே அந்த கூற்றினை உதைத்தனர். உதைத்து உயிர் போகுமாறு செய்து பக்த மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி தன்மை அளித்தனர் கொல்லிக்காடரை. அப்ப அந்த திருவடி எப்படிப்பட்டது, போற்றி வணங்குபவர்களுக்கு பேரின்பத்தை தருவது, எப்படிப்பட்ட இடர்களையும் கலைந்து துணையாக விளங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்லுவாங்க, உறும் அன்ன கூற்றத்தை உருண்டோட உதைத்து உகந்து உளவா இன்பம் தருவானை. அதிகத்துல அதாவது கூற்றம் எப்படி வந்தா, உறும் அன்ன கூற்றத்தை இடி போன்ற முழக்கம் செய்து கொண்டு பயமுறுத்துறதுக்காக அப்படி வருகின்ற கூற்றத்தை உருண்டு ஓட உதைத்து, சுவாமி உதைச்சார், அதுல உருண்டு ஓடி உயிரை விட்டான். அப்படி செய்த இறைவன் உகந்து அடியவருடைய அன்பின் பூசையினை உகந்து உளவா இன்பம் தருவானை. உளவான அழியாத இன்பம் தந்தாராம் பக்த மார்க்கண்டேயருக்கு. என்றும் மரணமில்லாத பெரு வாழ்வு தந்தருளினார் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல காலன் 6 உயிர் கொண்ட பூங்கழலாய் செத்திலா பத்துல சொல்லுவாங்க. சுவாமியுடைய பூங்கழல் போன்ற திருவடி என்ன பண்ணுச்சான், காலன் 6 உயிர். 6 உயிர்னா வலிமையான உயிர். எத்தனை உயிரை எடுத்திருப்பாரு, அவ்வளவு வலிமை மிக்க உயிரை கொண்ட காலனுடைய உயிரையே நீக்கினார். எப்படின்னா பூங்கழலாய், தன்னுடைய பூ போன்ற கழலால் உதைத்து இறைவன் அந்த உயிரை போக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. திருவெண்துறையில எப்படி ஞான சம்பந்த பெருமான் அருளை செய்திருக்காரு பாத்தீங்கன்னா, காலனை ஓர் உதையில் உயிர் வீடு செய் வார் கழலான். அதாவது ஓர் உதைதான் விட்டாரா சுவாமி, ஒரே ஒரு உதை. காலனை ஓர் உதையில் உயிர் வீடு செய், வீடுனா விடுதல், ஒரு உதை விட்டே சுவாமி என்ன பண்றாராம், காலனுடைய உயிரை போகுமாறு செய்த வார் கழலான். நீண்ட கழலினை அணிந்திருக்கின்ற இறைவன் தன் திருவடியால் ஒரு உதை விட்டு என்ன பண்ணாராம், உயிரை போக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஞான சம்பந்த பெருமான் போற்றி அருளுகின்றார். அது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளும் எப்படி போற்றி அருளிருக்கார் பாத்தீங்கன்னா, நிரம்பு பல்கலையின் பொருளாலே போற்றி. அதுதான் எப்படி சொல்றாருன்னா, பல்கலையின் பொருளாலே போற்றினா மார்க்கண்டேய பெருமான் வேதத்தில் உள்ள கலைகளால் இறைவனை போற்றி வணங்குகின்றார். நிரம்பு பல்கலைகளும் நிரம்பி இருக்கின்ற வேதத்தினால் இறைவனை போற்ற தன்கழல் தொழும் அவன் உயிரை போக்குவான். தன்னுடைய திருவடியை வணங்குகின்ற அவருடைய உயிரை போக்குவதற்காக வந்த காலனுடைய கூற்றை, அதான் உயிர் நீக்கிட தாளால் கூற்றை தீங்கு செய் குறை கழலானை. அப்படி தன்னை போற்றுகின்ற பக்த மார்க்கண்டேயரை உயிரை போக்குவதற்காக வருகின்ற அந்த கூற்றினை உயிர் நீங்குமாறு தாளால் உதைத்தார் இறைவன். தீங்கு செய் குறை கழலானை கோலக்காவினில் கண்டு கொண்டேனேன் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடி அருளுகின்றார். இவ்வாறு வேதத்தால வணங்கணும்,
பூக்கள் கொண்டு வணங்கணும், இறைவன் திருவடியை கொண்டு வணங்கினா யம பயம் இருக்காது அப்படின்ற அருள் கருத்து 2வது பாடல்ல போற்றி வணங்கப்படுகின்றது. 3வது பாடல். அத்தகு வானவர்க்காக மால்விடம் வைத்தவர் மணிபுரை கண்டத்தினுள்ளே மத்தமும் வன்னியும் மலிந்த சென்னிமேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லி காடரை. இறைவனுடைய அந்த நடத்த லட்சணங்கள், அதோட பெருமை எல்லாம் சொல்றாங்க. அத்தகு வானவர்க்காக மால்விடம் வைத்தவர். அத்தகுனா அடைக்கலம் புகுந்த தேவர்கள். இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்காக கடைஞ்சாங்க. ஆனா முதல்ல வந்தது ஆலகால நஞ்சு. இறைவனையே சரணடைகின்றார்கள். ஆனா அவங்க எப்படிப்பட்ட தேவர்கள்னா, தனக்கு பதவி வேண்டும், நன்மை வேண்டும்னு தன்னுடைய நன்மைக்காக வணங்குகின்றவர்கள். அதை அறிந்தும் இறைவன் அவர்களுக்கு அருள் செய்வார். ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் தலைவர் இல்லையா? அப்ப அத்தகு வானவர்க்காக தன்னுடைய நன்மை கருதியே வணங்குபவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அத்தகு வானவர்க்காக மால்விடம். மால்விடம்னா கொடிய விடம் இல்லையா? 2 விஷம். அந்த பார்க்கடலில் தோன்றிய விஷம் ஒண்ணு, இன்னொன்னு அந்த வாசகின்ற பாம்பையே கயிறாக கொண்டு ரொம்ப பல வருடங்களாக அவங்க யுகங்களாக அப்படி கடையும் பொழுது அந்த பாம்பு தாங்க முடியாம கயிறா போட்டு அதை முறுக்குனா எப்படி இருக்கும்? அது நஞ்சை கக்கும் கொடிய விஷம். அதுவும் அந்த பார்க்கடல்ல கலந்துரும். அது போல 2 விஷயமும் சேர்ந்ததாலதான் ஆலகாலம். 2 ஆழம் சேர்ந்ததுனால ஆலகால விஷயம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த கொடிய விடத்தினை வைத்தவர் மணிபுரை கண்டத்தின் உள்ளே. அது எங்க வச்சாலும் உயிர்களுக்கு தீங்குன்னு சுவாமி எங்க வச்சாராம்? தன்னுடைய கண்டத்தின் உள்ளார வச்சாராம். அது வச்சு எது மாதிரி ஆக்கிட்டாருன்னா, மணிபுரை கண்டம், அழகிய அழகிய ஒளி பொருந்திய மணி போல ஆக்கிட்டாரா அந்த விஷத்தை சுவாமி. திருநீல கண்டனான பெருமை எப்படி சொல்றாங்க பாருங்க. எங்க வச்சாலும் உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு கருணையினால என்ன பண்றாரு? வைத்தவர் அந்த மால்விடத்தை எங்க வச்சிருக்காராம்? மணிபுரை, மணி போன்ற கண்டத்தின் உள்ள வச்சுட்டாரு, கண்டத்துக்குள்ளார வச்சுட்டாராம். அது எப்படி தெரியுமாறு? அழகிய ஒளி வீசுகின்ற ஒரு நீல மணி போல ஒளிருமாறு கண்டத்தில் வைத்தவர். அத்தகைய பெருமைக்குரியவர், கருணை உடையவர் சிவபெருமான். மத்தமும் வன்னியும் மலிந்த சென்னி மேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லி காடரை. சுவாமியுடைய திருமுடியில என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் மத்தமும் பூமத்தம் பூவும் வன்னியும் வன்னி தழைகளும் மலிந்த சென்னி மேல், இதெல்லாம் மலிந்தனா நிறைஞ்சு இருக்கு சுவாமியுடைய திருமுடியில. அப்படி மலிந்த சென்னி மேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லி காடரை. ஏற்கனவே நிறைய பூமத்த மலர்களும் இருக்கு, வன்னி தழைகளும் இருக்கு. அதெல்லாம் நிறைஞ்சு இருக்கிற சென்னி மேல கொத்தலர், இன்னும் அதுக்கு மேல கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கின்ற. உங்களுக்கே தெரியும் கொன்றை எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே மாலையாக கோத்தது போலதான் இருக்கும். அழகிய மாலைகளை சரம் சரமா தொங்க விட்டது போல அழகா இருக்கும். அது போல கொத்து கொத்துகளாக விளங்குகின்ற அந்த கொன்றையை சுவாமி திருமுடியில் சூடி இருக்கின்றார். சுவாமியோட திருமுடியில இருக்கிற அந்த புஷ்பங்களை போற்றி சொல்றாங்க. மத்தமும் வன்னியும் மலிந்த நிறைந்திருக்கின்ற சென்னி மேல் கொத்து கொத்தாக மலர்கின்ற பிரணவ புஷ்பமாகிய கொன்றையையும் சூடி இருக்கின்றார். என்ன சிறப்புனா, சுவாமியுடைய அந்த சடை பரஞானத்தை குறிக்கும். இதற்காக பிரணவ புஷ்பம் நிறைய பாத்தீங்கன்னா கொன்றை மலர் அணிஞ்சிருக்கிறத பெருமையா சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, பிரணவம்ன்றது வேத முதல் இல்லையா? அப்ப தாமே முதல் பொருள், தானே முதல்வன் அப்படின்றத உலகத்தவருக்கு உணர்த்துறதற்காக சுவாமி கொன்றையை அணிந்திருக்கின்றார். தானே முதல்வன் அப்படின்னு உணர்ந்து உயிர்கள் வணங்கி உய்யணுன்றதற்காக அந்த பிரணவ புஷ்பத்தை சுவாமி திருமுடியில் சூடி இருக்கின்றார். கொன்றைய கொல்லிக்காடரை. இன்னும் அந்த கொன்றை நிறைய இடத்துல இல்லாத பதிகங்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த 3ஆம் திருமுறையில முதல் பதிகமே ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமா நறுங்கொன்றை நயந்தவனேன் பாடுறார். அந்த வாசனை மிகுந்த அந்த கொன்றை மாலையை இறைவன் நயந்துனா விரும்பி சூடி அருளுகின்றார். இப்ப கொன்றை மாலையை இறைவன் விரும்பி சூடி இருக்கின்றார். நிறைய இடத்துல திருமார்பில் அணிந்திருப்பார், சில இடத்துல திருமுடியில். இப்படிதான் சுவாமி கொன்றையை அணிந்ததாக பதிகத்துல நிறைய குறிப்பு இருக்கு. நம்ம வேறு தோழி பங்கன்லே சொல்லுவாங்க இல்லையா, சுவாமியை சிந்திக்கும் பொழுது அந்த கொன்றை மாலை அணிந்த அந்த அடையாளத்தோடு நம்ம சிந்திக்க வேண்டும். பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்து அதனால்
9 1 78 6 உடனாய் நாள்கள் அன்போடும் அவை மிகு அவைதான் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு. அதாவது பொன் போன்ற அந்த ஊமத்தம், பொன் ஊமத்தைன்னு சொல்லுவாங்க, அதையும் அணிந்திருக்கின்றார் சுவாமி. அப்புறம் கங்கை ஆகிய இந்த புனலினையும் அணிந்திருக்கின்றார். அப்படி அணிந்திருக்கின்ற திருவுருவத்தோடு என் உலத்தை புகுந்ததால இந்த 365 நாட்களும் நமக்கு நன்மையே செய்யும், நமக்கு நன்மையை விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நம்ம அந்த பாடல்லே ஒரு துஞ்சிரல், இந்த வன்னி, துஞ்சிருள் வன்னின்னு வரும். இந்த வன்னி அப்படின்ற தழைகள் ஏன் துஞ்சிருள் சொல்றாங்கன்னா அதோட நிறம், அதோட செறிவு, அதை குறித்து துஞ்சிருள் சொல்றாங்க. அது போல அந்த வன்னி தழைகளையும் கொன்றையையும், பிரணவ புஷ்பமாகிய கொன்றையையும் முடிமேல் அணிந்து எனது உளமே புகுந்த அதனால் வெஞ்சின் அவுணரோடும் ஊரும் இடியும், அது அரக்கர்களாலும், அதுக்கப்புறம் கொடிய இடி, இது வந்து இந்த மின்னல், இது போன்ற அந்த பஞ்சபூதங்கள், இதனாலலாம் எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது, அதெல்லாம் வந்து என்னை கண்டு அஞ்சிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இறைவனுடைய திருக்கோலத்தை நம்ம தரிசிக்கணும். அதுல பிரணவ புஷ்பம் மிக சிறப்புக்குரியதாக விளங்குகின்றது அப்படின்னு இந்த பாடல் மூலமா பார்க்கிறோம். அடுத்தது 4வது பாடல். பாவனம் மேவும் சொல் மாலையில் பல நாவனம் கொள்கையில் நவின்ற செய்கையர் ஆவணம் கொண்டமை ஆழ்வர் ஆயினும் கோவனம் கொள்கையர் கொல்லி காடரே. அதாவது அடியார் பெருமக்கள் இறைவனை அன்போடு பாடுபவர்கள், அதற்கு இறைவன் அருள் செய்கின்றார். எப்படி அடியார் பெருமக்கள் பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவனம் மேவு சொல் மாலையில் பல, அதாவது யாப்பு இலக்கணம், பாடல்னா இப்படிதான் அதாவது இந்த சொற்கள் இப்படி அமையணும் அப்படின்னு ஒரு ஒரு நியதி இருக்குல்லையா, விதி இருக்குல்ல, இலக்கண விதிப்படி அமைந்த அப்படிதான். வனம் நாவனம்னா வண்ணம்னு அர்த்தம், பாவனம்னா பாவண்ணம், நாவனம்னா நாவண்ணம் அர்த்தம். பாவண்ணம்னா என்னன்னா பாக்களுக்குரிய இலக்கணம், அந்த விதிப்படி சொற்களை கோத்து மாலையாக, அதுதான பதிகங்கள், சொற்களை, தமிழ் சொற்களை அழகாக கோத்து மாலைகள், தேவாரம்னாலே அதுதானே, ஆரம்னா மாலை. இப்ப அந்த சொற்களை மாலையாக கோத்து இறைவனுக்கு சூட்டுவதுதான் தேவாரம்னு பேரு. அப்ப இலக்கண விதிப்படி அப்படி இலக்கண விதிப்படி அந்த சொற்களை அழகாக கோத்து மாலைகள் ஆக்கி, பதிகங்கள் ஆக்கி சுவாமிக்கு வந்து செலுத்துகின்றார்கள் அடியார்கள். அதுவும் எப்படி செலுத்துறாங்கன்னா பாடிக்கொண்டே. அப்ப இலக்கணப்படி அந்த அமைந்த செய்யுளை அந்த இசையோடு பாடுகின்றார்கள். அதுதான் வந்து நாவனம். நாவண்ணம்னா இசையோடு கூடி பாடுகின்ற கொள்கையில் நவின்ற செய்கையர். அடியார் பெருமக்கள் இலக்கண விதிப்படி, செய்யுள் விதிப்படி அமைந்த அந்த பதிகங்களை, சொற்களை கோத்ததுனால பாடி அருளிய அந்த பதிகங்களை இசையோடு கூடி பாடி உனக்கு வந்து சூட்டுகின்றார்கள். அப்படி அவர்கள் வணங்க அருள் செய்தவர் இறைவன். அப்படிப்பட்ட கொள்கையில் நவின்ற செய்கையார், அப்படிப்பட்ட அடியார்கள் உன்னை பாடி தொழ அருள் செய்தவர் திருக்கொல்லி காடர் அப்படின்றாங்க. அடுத்தது ஆவணம் கொண்டமை ஆழ்வர் ஆயினும், இதற்கு 2 வேறு கருத்துக்கள் இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை சுவாமி பழ ஓலை காட்டி ஆட்கொண்டார் இல்லையா, ஆவணம் காட்டி ஆட்கொண்டார். நீ எனக்கு அடிமை இல்லைன்னு அவர் கீழ்ச்சி போட்டா கூட சுவாமி இன்னொன்னு உற்பத்தி பண்ணி என்ன பண்ணாரு, நீ எனக்கு அடிமைதான் சொல்லிட்டு வழக்குரைத்து வலிந்து ஆட்கொண்டார் இல்லையா கருணையினால. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான நமக்கு தந்தது காரணம் என்ன, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர, அதற்காக தான் திரு அவதாரம் செய்தார். அந்த நோக்கம் நிறைவேறணும்னு சுவாமி வலிந்து ஆட்கொண்டு அருளினார் இல்லையா சுவாமி. அப்படி அந்த ஒரு கருத்து சொல்றாங்க. அப்படி ஆவணம் கொண்டு இப்படி எல்லாம் வந்து சுவாமி செய்து நம்மள வந்து ஆட்கொள்வார் அப்படின்னு. இன்னொரு கருத்துனா ஆனா பசுக்கள் உயிர்கள்னு அர்த்தம். எல்லா உயிர்களையும் அடிமை கொண்டு ஆள்பவர். அடிக்கடி சொல்லுவாங்க புலவர் ஐயா கூட, எல்லா உயிர்களையும் அடிமையாகவும் எல்லா பொருட்களையும் தனது உடைமையாகவும் கொண்டவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா உயிர்களையும், ஆக்கள்னா எல்லா உயிர்களையும் தனது அடிமையாக கொண்டு அவர்களுக்கு வந்து பணி அவருடைய பணிகளை கொண்டு அருள்வார். இப்ப எப்படி பதிகம் பாடி
அவர்களுடைய அந்த பணி கொண்டு அருள்வார் இல்லையா. ஆச்சாரிய பெருமக்கள்லாம் வந்து உலகம் உய்ய பதியங்கள் பாடி உலகத்துக்கு நன்மை செய்தார்கள். இவ்வாறு சுவாமி ஆட்கொண்டு அவர்களுக்கு வந்து திருப்பணிகளை செய்ய அருள் செய்வார். அப்படி வந்து உயிர்களுக்கெல்லாம் வந்து பக்குவப்படுத்தி அடியார்களாக்கி அவர்களுடைய தொண்டினை ஏற்று அருள் செய்பவர் கொல்லிக்காடர். இவ்வளவு பெருமையரா இருந்தாலும் என்ன பண்றாரு, அவர் கோணம் தான் அணிஞ்சிருக்காரு. கோவண கொள்கையர் கொல்லிக்காடரே. கோவண கொள்கையர்னே அமர்நீதி நாயனார் புராணம் தான் ஞாபகம். கோவண கல்வர்னு சொல்லுவாங்க. அவருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்த கோவண கல்வராக இறைவன் வந்து வருவார் அங்க பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு. இங்க கோவண கொள்கையர், எல்லா உயிர்களுக்கும் தலைவன், அடிமையாக கொண்டு ஆள வல்லவர். ஆனா என்ன பண்றார், கோவணத்தை உடையாக அணிந்திருக்கின்றார். அந்த கோவண உடை எவ்வளவு சிறப்பு பாத்தீங்கன்னா, திருசாழல்ல தான் சொல்லுவாங்க, என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன், துன்னம் தே கோவணமா கொல்லுமது என்னேடி இல்லையா. எல்லாருக்கும் ஈசன் தலைவன். அப்படி இருந்தாலும் அந்த கோவணத்தை எதுக்கு, தைக்கப்பட்ட கோவணத்தை எதுக்கு அணிஞ்சிருக்கார் சுவாமி, அதுதான் சொல்றாங்க. மண்ணு கலை துண்ணு பொருள் மறைநான்கே வான்சடா தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாழலும். எவ்வளவு ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இடையில அரைஞான்னு ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவணம் அணிஞ்சிருப்பாங்க, கீழ் கோவணம் சொல்லுவாங்க. அது போல சுவாமி என்ன பண்றாராம், இந்த அரைஞானாக வேதத்தை கட்டி இருக்கின்றார். இப்ப கோவணமா எதை கட்டியிருக்காருன்னா, இந்த வேதத்துல கலைகள் இருக்கு இல்லையா, அதான் சொல்றாங்க. மண்ணு கலை, நிலை பெற்ற கலைகள், அதுல இருக்கிற செறிந்த பொருட்கள், இந்த கலையை தான் என்ன பண்றாரு, அந்த கலைகளும் அந்த பொருட்களையும் தான் அவர் கோவணமாக அணிந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, வேதத்தோட தொடர்புடையதுதான் அந்த கலைகள். அதைதான் நம்ம பதிகங்கள்ல பாடுறோம். அப்ப வந்து கோவணம் எவ்வளவு சிறப்புக்குரியது பாருங்க. கலை நாட்டு ஆரூரர், நாங்க பதிகங்கள்ல கலையினை, வேதத்துல இருக்கிற கலையினை நாட்டி அருளுகின்ற நம்பி ஆரூரர் பெருமான்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம படிக்கிறது வேதங்கள்லாம், அந்த வேதத்துல உள்ள நம்ம படிக்கிற தேவார பதிகங்கள்லாம் வந்து வேதத்தில் உள்ள கலைகளை கொண்டது. அப்ப அந்த கலைகளை கொண்ட அந்த கலைகள், அதுல இருக்கிற பொருட்களை தான் சுவாமி என்ன பண்றார், கோவணமாக அணிந்திருக்கின்றார். அத்தகைய பெருமைக்குரியவர். அது இழிவு கிடையாது. அப்ப வந்து கோவணம்ன்றது வேதத்தையே சுவாமி கோவணமாக அணிந்திருக்கின்றார். இன்னும் சொல்லுவாங்க, சுவாமி வந்து பல வகை திருவுரு எடுத்துட்டு வரும்போதெல்லாம் அந்த வேதம் அவரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். புரி நூலாக அணிந்திருப்பார், கோவணமாக அணிந்திருப்பார், குடையாக பிடித்து வருவார், இல்லைன்னா நாயா கூட பிடிச்சிட்டு வருவார். சோமாசி மாற நாயனார் அவருடைய யாகத்துக்கு வரும்போது சுவாமி என்ன வருவார், இந்த நீச வேடம் கொண்டு வரதுனால பூணூல் அணிய முடியாது இல்லையா. அப்ப என்ன வருவாரு, 4 வேதங்களையும் 4 நாய்களாக கொண்டு வருவார். இந்த வேதமானது சுவாமி எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட கோவண கொள்கையர் கொல்லிக்காடரே அப்படின்றாங்க. 5வது பாடல். வாரணி வனமுலை மங்கையாலொடும் சீரணி திருவுரு திகழ்ந்த சென்னியர் நாரணி சிலைதனால் நணுகலார் எயில் கூரெறி கொழுவினர் கொல்லிக்காடரே. அதாவது வாரணி வனமுலை மங்கையாலொடும் சீரணி திருவுரு திகழ்ந்த சென்னியர். உமையன்னை சொல்றாங்க, அழகிய இந்த கச்சை அணிந்த பரஞானம் அபரஞானம் என்ற 2 தனங்களை உடைய, தனபாரங்களை உடைய உமையன்னை அவங்களோட சேர்ந்து அழகிய திரு உருவத்தோடு சுவாமி காட்சி தருகின்றார். அந்த வாரணி அப்படின்னா அந்த கச்சை, நீண்ட கச்சையினை அணிந்த அழகிய தனபாரங்கள், பரஞானம் அபரஞானம் என்ற 2 தனபாரங்களை கொண்ட மங்கையாகிய உமையோடும் சீரணி திருவுரு, சீரணி அப்படின்னு சொன்னா சிறந்த அழகுமிக்க திருவுருவோடு இறைவன் விளங்குகின்றார். சென்னியர்னா வேந்தர், தலைவர், தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர். இப்படி உமையன்னையோடு இறைவன் அடுத்த பாடல்லையும் வரும், திருக்கைலாயத்துல இறைவன் வீட்டு இருந்து அருளுகின்றார் அப்படின்ட்டு. அது எந்த கோலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரியது, சிந்திக்கிறது. அநாதிமல முத்தராய், நித்தியராய், சர்வ வியாபகராய், சர்வஜராய், சர்வ கர்த்தாவாய், நித்யானந்தராய் உள்ள முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் சர்வ ஆன்மாக்களுக்கும் அருள் செய்யும் பொருட்டு ஒரு திருமுகமும், அடியார்களது துயரத்தை ஒழிக்கும் திரு புன்முறுவலும், சந்திரன் சூரியன் அக்னி என்னும் முச்சுடர்களாகிய 3 கண்களும். அதாவது சுவாமி உமையன்னையோடு இருக்கார் இல்லையா,
அந்த திருவுரு கந்த புராணத்துல மிக சிறப்பாக போற்றப்படுகின்றது. அதை நம்ம சிந்தித்து போற்ற வேண்டும். அதனால அந்த ஒரு பேராகிராஃப் அதை நான் சொல்றேன். அதை வந்து சிந்திக்கிறது சிறப்பு. இப்ப சுவாமி உமையன்னையோடு இருக்கிறாரு. ஒரு திருமுகமும் அடியவர்களுடைய துன்பத்தை அந்த சுவாமி சிரிக்கிறது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, அடியார்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக. சந்திரன், சூரியன், அக்னி என்ற முச்சுடர்கள் ஆகிய 3 கண்களும் கங்கையையும் பிறையையும் கொன்றை மாலையையும் சூரிய சடாமுடியும் சங்க குண்டலத்தையும் தோட்டையும் அணிந்த திருசெவிகளும் திருநீல கண்டமும் மான், மழு, அபயம், வரதம் என்பவைகளோடு கூடிய 4 திருக்கரங்களும் விபூதியினாலே உத்துளிக்கப்பட்ட செம்பவள திருமேனியும் வெள்ளை பூநூலும் கற்பந்தோறும் இறந்த எண்ணில்லாத பிரம்ம விஷ்ணுக்களுடைய தலைகளாலும் என்புகளாலும் தொடுக்கப்பட்ட மாலைகளையும் அணிந்த திருமார்பும் புலித்தோலை உடுத்து உடைவாளுடனே கச்சை உடைத்தாய் விளங்கும் திரு அறையும் வீரக்கழலும் சிலம்பும் ஸ்ரீகண்ட சரீரியாய் பல ரத்தினங்களாலே புனையப்பட்ட வெள்ளி மயமாகிய நானாவித சிகரங்களோடு கூடிய நிர்மலமாகிய திருக்கைலாச மலையிலே உயர் ஒப்பில்லாத செம்பொன் திருக்கோயிலே எண்ணில் கோடி சூரியர்களது ஒளியை போலும் ஒளியை உடைய திவ்ய சிங்காசனத்தின் மேலே தமது அருட்சக்தியும் உலக மாதாவும் ஆகிய உமாதேவியார் தமது இடப்பக்கத்தில் மேவ அளவிறந்த பெருங்கருணையோடும் எழுந்தள்ளி இருப்பார். இப்ப சுவாமியுடைய திருக்கோலம் எப்படி திருக்கைலாயத்துல இருப்பார் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் வந்து சுவாமியுடைய அழகிய திருவுரு. என்னெல்லாம் சொல்லிருக்காங்க, முக்கண்கள், திருநீல கண்டம் இல்லையா, அதுக்கப்புறம் கொன்றை மாலை சூடி, கங்கையும் திருநிலவும் சூடி, செம்பவழ திருமேனி, விபூதி உத்துரம்னா உடம்பு ஃபுல்லா திருநீர் அப்படியே அணிஞ்சிலாம் அப்படியே கொட்டினா எப்படி இருக்கும், விபூதியிலே குளிச்சு அது போல் உத்துரணம் செய்த திருமேனி, பிரம்ம விஷ்ணுக்களுடைய எலும்புகள், கபாலங்களா கொண்ட மாலைகள், இதெல்லாம் கொண்டு வீர சிலம்பு கொண்டு தோடும் தங்க வெண்கொடையும் அணிந்து கொண்டு உமையன்னையோடு விற்றிருக்கின்றார் அப்படின்ட்டு இந்த திருவுருவோடு இறைவன் காட்சி கொடுக்கின்றார். இதுதான் சொல்ற சீரணி திருவுரு திகழ்ந்த சென்னியார். பெருமை மிக்க திருவுருவோடு இறைவன் விளங்குகின்றார். நாரணி சிலைதனால் நணுகலாரேயில், இந்த மேரு மலையையே வந்து வில்லாக கொண்டுதான் முப்புறங்களை எரித்தார். அதோட நான் வந்து என்னன்னா வாசி அப்படின்ற பாம்ப என்ன பண்றாரு, அந்த மேரு மலையில கட்டி நணுகலார் எயில், இவர் அணுகாதவர்கள் ஆகிய பகைவர்களாகிய திரிபுர அரக்கர்களுடைய எயில் அந்த புற கோட்டைகளையும் கூரெறி கொழுவினார். மிகுந்த தீயினால வந்து பற்ற வைத்தாராம். கொழுவினார்னா கொளுத்துறார் சுவாமி. கூர் எரினா மிக்க நெருப்பு, மிக்க நெருப்பினால எரித்தார், எரித்து அழித்தார் கொல்லிக்காடரே. அடிக்கடி சொல்றதுதான் இது. வந்து ஒரு சயின்ஸ், ஒரு அறிவியல் உண்மை நம்ம பார்த்திருக்கோம். அதாவது நெருப்புல இப்ப தங்கம்லாம் நம்ம நகை செய்யணும்னா அதிகமா நெருப்பு கொடுத்தோம்னா அந்த தங்கம் குழையும். இப்ப தட்டி பலவிதமா செய்ய முடியும். இப்ப நெருப்பு என்ன ஆகும், மிகுந்த இன்னும் அதிக வெப்பத்துல என்ன ஆகும்னா அது உருகிடும். அந்த உலோகங்கள் உருகுகின்ற தன்மை கொண்டது. அப்ப வந்து 3 பேருமே உலோக கோட்டையா தானே இருக்காங்க, தங்கம், வெள்ளி, இரும்பு. எந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் சொல்ற அந்த வெப்பம் சுவாமி அந்த நெருப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3ம் எரிந்து அதாவது கரைஞ்சு போயிடுது. சுவாமி அந்த வெப்பத்திலே கரைந்து போகின்றது. அந்த அளவுக்கு அந்த பேராற்றல் உடையவர் இறைவன். அதுதான் இங்க சொல்ல வராங்க. இந்த 3 உலோகங்களையும் அப்படியே நெருப்புல கரைக்கிறார் சுவாமி. அத்தகைய அந்த நெருப்பு பிழம்ப வந்து சுவாமி உற்பத்தி பண்றார். அத்தகைய பேராற்றல் உடையவர் இறைவன். அதுதான் இங்க சொல்றாங்க. உமையன்னையோடும் வீற்றிருக்கின்ற இறைவன் ராஜாதி ராஜனாக, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக, சென்னியர்னா தலைவர், வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தராக விளங்குகின்றார். அவர் அந்த முப்புறங்களையும் கூரெறி மிகுந்த நெருப்பினால் கொளுத்தினார். அத்தகையவர் கொல்லிக்காடில் வீற்றிருக்கின்றார் அப்படின்றாங்க. 6வது பாடல். பஞ்சு தோய் மெல்லடி பாவை, இது நான் சொன்ன மாதிரி உமையன்னையுடைய திருநாமம். திரு கொல்லிக்காட்டில் எழுந்தொளி இருக்கின்ற அம்மையின் திருநாமம். பஞ்சு தோய் மெல்லடி பாவையாளோடும் மஞ்சு தோய் கைலையுள் மகிழ்வர் நாள்தோறும் வெஞ்சின மறுப்போடு விரைய வந்தடை குஞ்சரம் உரித்தனர் கொல்லிக்காடரே. அதாவது இந்த 6வது பாடல் சொன்னது போல உமையன்னை சுவாமி இப்ப சொன்னாங்க இடபாகத்தில் கொண்டு
அந்த மஞ்சு தோய்கின்ற கைலையில் வீற்றிருந்த காட்சியை தான் இப்ப நான் படிச்சேன். அந்த கந்த புராணத்தில் போற்றி அருளப்பட்டிருக்கின்றது. அது எப்படிப்பட்ட அன்னை? பஞ்சு தோய், அதாவது செம்பஞ்சு இருக்கு இல்லையா, அது இப்ப நம்ம கடைக்குல தான் மருதாணி வச்சுக்கிறோம் பெண்கள்லாம். அந்த செம்பஞ்சு தோய்ந்த, ஏற்கனவே பாதம் வந்து மிருதுவா அழகா இருக்கு, அந்த பாதத்துல செம்பஞ்சு குழம்பு தோய்ந்து இருக்கு. அத்தகைய அழகுடைய பாதங்களை உடைய, மென்மையான பாதங்களை உடைய பாவையாளோடும் உமையன்னையோடும் மஞ்சு தோய் கைலையில், அந்த கைலையில் சிகரங்கள்ல வந்து மேகங்கள் தோய்கின்றது. அத்தகைய உயரமான சிகரங்களை உடைய கைலையில் மகிழ்வர் நாள்தோறும், உமையன்னையோடு மகிழ்ந்து விற்றிருப்பர். இந்த காட்சியை நம்ம அப்பர் பெரிய புராணத்திலையும் பார்க்கலாம். அப்பர் பெருமான் திருக்கைலை காட்சி காண வேண்டும், உமையன்னையோடு வீற்றிருக்கின்ற காட்சியை காண வேண்டும்னு உடல் உறுப்புகள் எல்லாம் அழிந்து போனாலும் சுவாமியை கண்டன்றி திரும்பேன்னு சொல்லிட்டு, அந்த அனித்தியமாக உடல், இந்த உடலோட பயன் என்ன, சுவாமியை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உறுதியை கண்டு சுவாமி என்ன பண்ணுவாரு, இங்க திருவையாற்றுல அந்த திருக்கைலாய காட்சி காட்டுவார் இல்லையா, அவர் கண்ட காட்சி இப்படிதான். இப்ப நம்ம படிச்சதுதான், ஓதுனதுதான். அந்த திருக்காட்சியோடு தான் உமையன்னையோட நான் வீற்றிருப்பார். அந்த அனந்த கோடி சூரிய பிரகாசத்தோடு அந்த சிம்மாசனத்தில் இறைவன் வந்து வீற்றிருக்கின்ற காட்சியை தான் காண்பார் இல்லையா. அப்படி வந்து திருக்கைலாயத்தில் உமையன்னையோடு இறைவன் வீற்றிருந்து அருளுவார், மகிழ்ந்து வீற்றிருந்து அருளுவார். வெஞ்சின மறுப்போடு விரைய வந்தடை. அடுத்தது இந்த யானையின் தோல் உரித்து போர்த்திய அந்த பெருமையினை வந்து சொல்லுவாங்க. வெஞ்சின மறுப்போடு, கொடிய சினம் கொண்டு, அந்த கயமுகாசுரன் எப்படி வரானா, வெஞ்சினம் கொடிய சினத்தோடு, மறுப்பு, மறுப்புனா ரொம்ப அந்த தந்தம், தந்தத்தால குத்தி கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தோடு கடும் சினத்தோடு அந்த கஜமுகாசுரன் விரைய வேகமா வரான். வந்தடைந்த குஞ்சரம், அந்த யானையின் தோலை உரித்தனர், உரித்து போர்த்தினார் இல்லையா சுவாமி. அந்த யானை ரொம்ப பெரிய உருவமா வருது. அதுக்கேற்றவாறு சுவாமி விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்றார். இல்லாத சூரிய பிரகாசத்தோடு சுவாமி நிக்கிறாரு. அப்ப வந்து இந்த யானையின் தோல் உரித்தாரு. அவரோட திருமேனி அந்த ஜுவாலையை கண்டு யாராலையும் பார்க்க முடியல சுவாமி திருவுரு. அதனால அவர்களுக்கு காட்சி கொடுக்கணுன்றதுக்காக யானையின் தோலை திருமேனியில் போர்த்து தன்னுடைய தரிசனத்தை தந்தருளினார் பார்க்கும். அப்ப அது போல யானையின் அந்த கொடுமைய சினத்தோடு, ஒரு கொடுமையான அந்த தந்தத்தோடு வந்த யானையின் தோலை உரித்து போர்த்தியவராகிய பெருமை பொருந்திய கொல்லிக்காடர், பெருமை பொருந்தியவராக கொல்லிக்காடர் வீட்டிலிருந்து அருளுகின்றார் அப்படின்ட்டு இறைவனுடைய பெருமையை வந்து போற்றி சொல்றாங்க. அது 7வது பாடல். இறையுரு வரிவலை இசைகள் பாடிட அரையுரு கழலடி ஆர்க்க ஆடுவர், சிறையுரு விரிபுனல் சென்னியின் மிசை புறையுரு மதியினர் கொல்லிக்காடரே. அதாவது உமையன்னை பாட இறைவன் நடனம் ஆடுகின்றார். அந்த நடனத்தோட பெருமை தான் சொல்றாங்க. இறையுரு வரிவலை இசைகள் பாடிட, உமையன்னையுடைய பஞ்சு தோய்ந்த மென்மையான திருவடிகள் சொன்னாங்க. அதே போல அழகிய வாரணி வனமுலை அப்படின்னாங்க. இப்ப உமையன்னை எப்படி சொல்றாங்கன்னா, இறையுரு வரிவலை, முன் கைகள்ல தன்னை வந்து வரிகளை, அதாவது கீற்றுகளை உடைய வளையலை அணிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மலைமகள் இசைகள் பாடிட, இசை பாடிட அரையுரு கழலடி ஆர்க்க ஆடுவர். சுவாமி ஆடுறாங்க. அரையுரு கழலடி, தன் திருவடியிலே அணைந்திருக்கின்ற அந்த கழலானது ஆர்க்க நல்ல ஒலி எழும்புமாறு வேகமா சுவாமி ஆடுறாராம். அதுதான் அரைதல்னா ஒலிக்கன்னு அர்த்தம். அப்ப வந்து என்ன பண்றாங்க, இறையூர்னா முன்கையில் கீற்றுகளை உடைய வளையல் அணிந்த உமையன்னை இசை பாடிட, அந்த கழல் திருவடியில் அணிந்திருக்கின்ற அந்த கழல்கள் ஒலி செய்யுமாறு இறைவன் ஆடுகின்றார். ஒலி செய்யுமாறு சிறந்த நடனத்தினை ஆடுவர். சிறையுரு விரிபுனல் சென்னியின் மிசை புறையுரு மதியினர் கொல்லிக்காடரை. இப்ப பார்த்தோம் இல்லையா, நம்ம சுவாமியுடைய அந்த திருக்கைலாயத்துல வீற்றிருக்கின்ற காட்சி என்ன பார்த்தார், கங்கையையும் சென்னியையும் கொன்றையையும் சூடி இருக்கின்றார். அதுதான் இங்க சொல்றாங்க. சிறையுரு விரிபுனல் சென்னியின் மிசை. அப்படியே சுவாமிய வந்து சுவாமி நம்ம, அதாவது வானத்துல கங்கையா போயிட்டு இருந்த, ஆகாய கங்கையா போயிட்டு இருந்த நம்மள வந்து பூமிக்கு வர வைக்கிறாங்களேன்னு கோபத்தோடு அந்த 1000 முகத்தோடு வருகின்ற கங்கையை
சிறைப்படுத்தி என்ன பண்றாரு, பூமியின் வேகத்துக்கு ஏத்த மாதிரி சுவாமி விடுறாரு இல்லையா, அதுதான் சிறை உரு. இப்படி வேகத்தோடு வருகின்ற, சினத்தோடு வருகின்ற அந்த கங்கையை சிறைப்படுத்தி அந்த விரிந்த புனலை சென்னியின் மிசை வைத்தவர் இறைவன், திருமுடியில் வைத்தவர் இறைவன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம குறையுறு மதியினர் கொல்லி காடரை. குறையுறுன தக்ஷனுடைய அந்த சாபத்தால தன்னுடைய அனைத்து மனைவிகளையும் ஒன்னா பார்க்காம, ஒன்று போல அன்பு பாராட்டாமல் பாரபட்சம் காட்டினதுனால சந்திரனுக்கு தக்ஷனுடைய சாபம். இந்த தக்ஷனுடைய சாபத்தினால அந்த அவனுடைய கலைகள் தேய்ந்து கொண்டே வந்தது. அதனாலதான் குறைந்து அடைக்கலம், குறைந்து தன்னுடைய கலைகள் தேய்வதனால, அந்த சாபம் பெற்றதுனால அடைக்கலமாக இறைவன் திருவடியை பற்ற இறைவன் என்ன பண்றாரு, தன்னுடைய திருவடியில விழுந்தவரை தலைமையில தூக்கி வச்சு சுவாமி என்ன பண்றாரு, அருள் செய்கின்றார், அருட்காட்சி தருகின்றார். அப்ராகிருத சந்திரன் அப்படின்ற இளம் பிறையை திருமுடியில சூட்டி அருள் செய்தவர். அதான் குறைவுற்று அடைக்கலமாக வந்த சந்திரனை திருமுடியில் சூட்டியவர் கொல்லி காடரே அப்படின்ட்டு கங்கையையும் பிறையையும் சென்னியில் வைத்த அந்த கருணையை போற்றுகின்றார். இப்படிப்பட்டவர் கொல்லிக்காட்டில் வீற்றிருக்கின்ற இறைவன் அப்படின்றாங்க. அது 8வது பாடல். எடுத்த கைலையை இயல் வழியினால் அடர்த்தனர் திருவிரலால் அலறிட படுத்தனர் என்றவன் பாடலும் கொடுத்தனர் கொற்றவாள் கொல்லி காடரே. அதாவது எடுத்தவன் கையிலையை இயல் வழியினால், அதாவது தன்னுடைய இயல் வலிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யானை உரித்ததுக்கு ஒண்ணு சொல்ல விட்டுட்டேன். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஆணை உரித்த பகை அடியேனோடு மீள கொள்ளும். சுவாமி நீங்க யானைய உரிச்சிங்க, அதனால உங்களுக்கு யானைக்கும் பகையாயிடுச்சு. அந்த பகையை தீர்க்கிறதுக்காக என்ன பண்றீங்க, கொடுத்து என்னை ஏறி வர செய்து இப்ப யானைக்கு உங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை நீக்கிறதுக்காக யானையை கொடுத்து அமைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பாடுவார் இல்லையா, அந்த தானனை முன்படைத்தான் அப்படின்ட்டு. இது போல சிறப்புக்குரியது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகங்கள் எல்லாமே சிறப்புக்குரியது. அகச்சான்று நிறைய இருக்கும் அதுல. இப்ப இந்த பாடலுக்கு வருவோம். எடுத்தனன் கையிலேயே இயல் வழியினால், தன்னுடைய உடல் வலியினால எடுத்தனன் கையிலேயே, தன்னுடைய வலிமையினால கையிலேயே ராவணன் எடுத்தான். ஒரு மலையே எடுக்கணும்ல, அதனால 20 தோள்களும் 10 தலைகளையும் 20 கையிலையும் உள்ளார விட்டு என்ன பண்றான், வலிமையை கொண்டு அந்த கைலாய மலையை எடுக்கின்றான். அப்படி எடுக்க அடர்த்தனன் திருவிரலால் அலறிட, அவன் அந்த மலையின் கீழ் அலறிடுமாறு அடர்த்தனர் ஒரு விரலை ஊன்றி, திருவிரல் சுவாமியோட விரல் இல்லையா, தன்னுடைய திருவிரலை ஊன்றி அடர்த்தனர் சுவாமி. இப்படி அடர்த்தனர், இப்படி சுவாமி அடர்த்த என்ன பண்றாருன்னா, அப்படி அடர்த்துதல்னா வருத்துதல் அர்த்தம். அப்படி அவனை நெருக்க, அவனை வருத்த அவன் என்ன பண்றான் அப்படின்னா, படுத்தனர் என்று அவன் பாடலும். படுத்தனர் அப்படின்னு சொன்னா சுவாமி நம்மள வீழ செய்தார். அப்பதான் அவனுக்கு தெரியுது, நம்ம தான் பலமுடையவன் நினைச்சோம், ஆனா நம்ம வீழ செய்துட்டார். சுவாமி தான் நம்மளுடைய பெரியவர் உணர்ந்தது மட்டும் இல்லாம அவர் திருவருள் பெற்றாதான் இதுல இருந்து வெளில வர முடியும்னு என்ன பண்றான், சுவாமிக்கு சாமகானம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சாமகானம் தன்னுடைய எலும்புகளின் நரம்புகளில் இருந்து எடுத்து வீணை செய்து பாடுகின்றான் இல்லையா. அப்ப அதுதான் படுத்தனர்னா வீழ செய்தார் இறைவன். அவருடைய திருவருளை பெற வேண்டும் என்று உணர்ந்து அவன் பாடல் பாடினோடனே அந்த சாமகானத்தை இசைக்க கொடுத்தனர் கொற்றவாள் கொல்லி காடரே. இந்த வெற்றி பொருந்திய சந்திரகாசம் என்னும் வாளினை இறைவன் அருளினார். எவ்வளவு கருணை பாருங்க. அந்த ஊன்றிய அந்த விரலை எடுத்து அவனுக்கு அருள் செய்தது மட்டும் இல்லாம அவனுக்கு 3 கோடி வாழ்நாளும் அந்த வெற்றி பொருந்திய சந்திரகாசம் அப்படின்ற வாளும் புஷ்பக விமானமும் இந்த ராவணன்ற நாமமும் இறைவன் தந்தருள்வார். அதுதான் சொல்றாங்க, தன்னுடைய வலிமையை கருதி ராவணன் கையில எடுத்தான். ஆனா தன்னுடைய விரலாலே ஊன்றி வருத்தி அந்த மலையின் கீழ் எரியுமாறு அலறிடுமாறு வருத்தி இறைவன் என்ன பண்றார், தன்னுடைய வலிமையை காட்டினார். படுத்தனர் இறைவன் தான் பெரியவர், வீழ செய்தார் என்பதை உணர்ந்து அவன் பாடலும் கொடுத்தனர் கொற்றவாள் கொல்லி காடரே அப்படின்னு போற்றி சொல்றாங்க. திருக்கடவுர்ல அடுத்து வந்த இலங்கையர் மன்னனை எடுத்த தோள்கள் நெறித்த ஆணையார்னு சுவாமி ஆணையார்னு போற்றி பாடுவாங்க இல்லையா திருக்கடவுர்ல. அப்பர் பெருமான் அதுல சொல்லுவாங்க, அடுத்து வந்த இலங்கையர் மன்னனை
எடுத்த தோள்கள், அந்த கைலாய மலையை எடுத்த தோள்கள் இறை நெறித்த இற்று விழுமாறு நெறித்த ஆணையார் அப்படின்ட்டு போற்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் தேவாரத்துல சொல்லுவாங்க பாருங்க, அந்த குறிவல் பாடலின் இன்னிசை கேட்டு கோல வாளுடன் நாளது கொடுத்தார் அப்படின்ட்டு. குறிவல் பாடலின் இன்னிசை கேட்டு இறைவனுடைய கருணை வேண்டி பாடுகின்றார். அந்த இன்னிசை கேட்டு கோல வாளோடு, அழகிய வாளோடு 4 கோடி வாழ்நாளையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளோட தேவாரத்திலையும் பார்க்கலாம். இவ்வாறு ராவனுக்கு அருள் செய்ததை போற்றி பாடுகின்றார்கள். அடுத்தது தேடினர் அயன் முடி மாலும் சேவடி நாடினார் அவர் என்றும் நணுகிற்றிலர் பாடினார் பரிவோடு பக்தர் சித்தமும் கூடினார்க்கு அருள் செய்வர் கொல்லிக்காடரே. எப்போதும் போல அடிமுடி தேடிய படலத்தோட பெருமை போற்றப்படுகின்றது. அயன் தேடினர் முடி, இறைவனுடைய முடியை அயன் தேடுகின்றார், பிரம்மன் தேடுகின்றார். மாலும் சேவடி, இறைவனுடைய செம்மையான திருவடிகளை திருமாலும் தேடுகின்றார். நாடினர் அவரென்றும் நணுகிற்றிலார். இவ்வாறு இறைவனை நாடுகின்ற அவர்கள் என்றும் நணுகிற்றிலார் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருந்த அந்த பிரம்ம விஷ்ணுக்களாலும், இப்ப இருக்கிற பிரம்ம விஷ்ணுக்களாலும், இனி வருகின்ற பிரம்ம விஷ்ணுக்களாலும் அறிய முடியாதவர் இறைவன் அப்படின்றாங்க. அவர் என்றும்னா எந்த காலத்திலும் நணுகிற்றிலர், அவர்களால அறிய முடியாதவராக, அணைவதற்கு ரொம்ப அரியவராக இறைவன் விளங்குகின்றார். யாவராயினும் அன்பரன்றி மலர் சோதியான், அன்பர்களுக்கே எளிவந்த பிரானாக இறைவன் விளங்குவார் இல்லையா? அப்படிப்பட்ட இறைவன் பாடினார் பரிவோடு பக்தர் சித்தமும் கூடினார்க்கு அருள் செய்வர் கொல்லிக்காடரே. இப்ப திருமாலா இருந்தாலும் பிரம்மனா இருந்தாலும் அவர்களால் காணக்கூட முடியாது. ஆனா யார் அருள் பெற முடியும் எளிதாகனா பக்தர்கள். எப்படிப்பட்ட பக்தர்கள்? பாடினார் பரிவோடு, அன்போடு பாடி பக்தர் சித்தமும் கூடினார், அதாவது உள்ளம் ஒன்றுபட்டு பக்தியோடும் சிரத்தையோடும் வேறொரு சிந்தையும் செயலும் இன்றி அவ்வாறு அகம் குழைந்து, அப்படின்னா தானா அகம் குழையும், இறைவனை நினைத்து அப்படி அகம் குழைந்து அன்போடு பாடுகின்றார்கள் இல்லையா? அப்படிப்பட்டு அதாவது சித்தமும் கூடினார்க்குன்னா அந்த ஒன்றுபட்ட மனத்தினை கூடிக்கொண்டு, அப்படி ஒன்றுபட்ட மனத்தை கூட்டிக் கொண்டு நமக்குள் கொண்டு அன்போடு பாடுகின்றார்கள் இல்லையா? அவர்களுக்கு அருள் செய்வார் கொல்லிக்காடரே. அப்ப இறைவன் அடியவருக்கு எளிவந்த பிரானாக அருள் செய்வார். அகங்காரம் கொண்டு பெரியவன் நினைச்சா திருமாலாலையும் பிரம்மனாலையும் அடைய முடிதற்கு அரிய அப்படின்ற பெருமையை அடியவர்களுக்கு அருள் செய்கின்றவராக கொல்லிக்காடர் வீற்றிருக்கின்றார் அப்படின்றாங்க. 10வது பாடல். நாடி நின்று அறிவில் நானிலிகள் சாக்கியர் ஓடி முன்னோதிய உரைகள் மெய்யல பாடுவர் நான்மறை பயின்ற மாதோடும் கூடுவர் திருவுரு கொல்லிக்காடரே. அதாவது நாடி நின்று அறிவில் நானினிகள் சாக்கியர், இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமணர்களும் சாக்கியர்களையும் சொல்றாங்க. நாடி நின்றி, அதாவது இறைவனை நாடக்கூடிய விதி இல்லாதவர்கள், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினும் போது இறைவனோட பெருமையை நம்ம சிந்திக்கிறோம், இப்ப போற்றுறோம்னா இது இறைவன் கருணை தான், அருளாலதான் இது நிகழ்கின்றது. ஆனா இறைவனை நாமத்தை சொல்வதற்கு கூட, அவரை வணங்குவதற்கு கூட இந்த பாக்கியம் இல்லாதவர்கள் சமணர்களும் புத்தர்களும். எப்படிப்பட்டவங்க பாருங்க, அறிவும் இல்லாதவர்கள் நாணமும் இல்லாதவர்கள். கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது, அவங்களுக்கு நாணமும் கிடையாது. நாணம் இல்லிகள். அதனால ஏன் அப்படின்னா சமணர்கள் சொல்றாங்க, ஆடையின்றி இருக்கிறாங்கல்ல, அதனால நாணம் இல்லிகள். இப்ப நாணம் இல்லாதவர்களாகிய சமணர்களும் சாக்கியர்களாகிய புத்தர்களும் ஓடி முன் ஓதிய உரைகள் மெய்யல. ஓடி முன் ஓதியன அவர்கள் ஓதுகின்ற, அவர்கள் மெய்ப்பொருள் என்று சொல்கின்ற உரைகள் மெய்யல்ல. மெய்யல்லனா மெய்யல்ல. அவர்களுடைய நூல்கள், அவர்கள் குறிப்பிடும் நூல்களும் உரைகளும் மெய்யல்ல, மெய்ப்பொருளை கொண்டது அல்ல. பாடுவர் நான் வரை பயின்ற மாதோடும். இங்க பயின்றன்றது இப்படி எடுத்துக்கணும். எப்பொழுதும் சுவாமி, அதாவது பயின்றனா அடிக்கடி பழக்கப்பட்ட சொல்லிக்கொண்டே இருக்கின்ற, அப்போது நான்மறை இறைவன் பாடிக்கொண்டே இருப்பார், பயின்று கொண்டே இருப்பார். அவர் எப்பொழுதும் மாதோடன் கூடியவராக விளங்குவார். அவர் திருக்கொல்லிக்காட்டில் இவ்வாறு உமை அன்னையுடன் வேதம் பயின்று கொண்டு இருக்கின்ற அருள் திருக்கோலத்துடன் வீற்றிருந்து அருள் செய்கின்றார் அப்படின்னு போட்டு சொல்றாங்க. இப்ப பாடுவர் நான்மறையை எப்பொழுதும் பயின்றன
எப்பொழுதும் இறைவன் ஓதுவர். இறைவனோட மொழியே மறைதான் இல்லையா? அவர் மாதோடும் கூடுவர். கூடி அந்த அருள் திருக்கோலத்தோடு கொல்லிக்காடரை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, திருக்கயிலாயத்துல உமையன்னையோடு காட்சி தந்து அருளுகின்றார். அவ்வாறு திருக்கொல்லிக்காட்டில் வீட்டிருந்து அருள்பாலிக்கின்றார் அப்படின்னு 10வது பாடல் சொல்லுது. 11வது பாடல், நல்தவர் காழியுள் ஞான சம்பந்தன் குற்றமிழ் பெரும்புகழ் கொல்லிக்காடரை சொற்றமிழ் இன்னிசை மாலை சோர்வின்றி கற்றவர் கழலடி காண வல்லரே. சோர்வின்றி கற்றவர் கழலடி காண வல்லரே, இதுதான் இந்த பதிகத்தோட தலைப்பாகவே கொடுக்கப்பட்டது. என்னன்னா, நல்தவர் காழி, நல்ல தவமுடையவர்கள் வாழ்கின்ற காழி. ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்து அந்த ஒரு பெருமையே ஒப்பில்லாதது. நல்தவம் உடையவர்களை காழியில பிறக்க முடியும். அப்படி நல்தவம் உடையவர்கள் வாழ்கின்ற அந்த காழி மாநகரிலே திரு அவதாரம் செய்த ஞான சம்பந்தர் அவர் பாடிய குற்றமிழ் பெரும்புகழ் கொல்லிக்காடரை. முதல்ல தான் சொன்னோம், ஓங்கு புகழ் சொன்னோம். ஓங்கு புகழ் தான் நம்ம சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்காரு இல்லையா. குற்றமிழ் பெரும்புகழ்னா, அதாவது ஓதுபவர்களுடைய குற்றங்கள் நீக்குகின்ற, குற்றங்களையும் துன்பங்களையும் நீக்குகின்ற பெரும் புகழ், பெரும் புகழுக்கு இருப்பிடமாக விளங்குகின்ற கொல்லிக்காடரை, புகழுக்கெல்லாம் இருப்பிடமாக விளங்குகின்ற அந்த கொல்லிக்காடர் பெருமானை ஞான சம்பந்தர் சொற்றமிழ் இன்னிசை மாலை, அவர் இந்த கொல்லிக்காடர் பெருமானை குற்றமில்லாத தமிழ் சொற்களால் மாலையாக கோத்து திருப்பதியும் பாடி வருகிறார். அதாவது அழகிய தமிழ் சொற்களால் மாலை செய்து, தேவார மாலை செய்து சுவாமிக்கு சாத்தி இருக்கின்றார். அத்தகைய இந்த மாலையை சோர்வின்றி, சோர்வுனா தளர்ச்சி, அதாவது உள்ளத்துல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தளர்ச்சினா ஐயப்பாடும் இன்றி இறைவனே மெய்ப்பொருள், அடியவர்களை காத்தருள்பவர் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தியிலையும் திருத்தொண்டிலையும் உரைப்பு கொண்டு தளராது அப்படிப்பட்டவர்கள். அதுதான் சோர்வின்றினா, இந்த பதிகத்துல ஓதுறதுல மட்டும் சோர்வின்றி இல்லை, பக்தி நெறியிலும் சோர்வின்றி யாரெல்லாம் கற்கின்றார்களோ, இந்த பதிகத்தை கற்று உணர் சிந்திக்க வல்லவர்களோ, பொருளை கேட்டு மனதில் கொள்ள வல்லவர்களோ அவர்கள் கழலடி காண வல்லவரே. எத்தகைய பெருமை பாருங்க. சுவாமியை திருவடியை காண முடியும், முக்தி பேட்டுலதான் காண முடியும். அப்ப என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவடியை அடைவர். பெரிய பதிக பயன் பாருங்க. நல்தவர் வாழுகின்ற காழியில் வீற்றிருக்கின்ற அவதாரம் இத ஞான சம்பந்த பெருமான் ஓங்கு புகழ் கொல்லிக்காடரை இனிய தமிழால் பாடிய இந்த பதிகத்தினை அன்போடும் சிரத்தையோடும், அதாவது உள்ளத்தில் தளர்ச்சி இல்லாது பக்தியோடும் ஓத வல்லவர்கள். அப்படிப்பட்டவங்க இறைவனுடைய கழலடியை காண வல்லவர் அப்படின்றாங்க. அப்படி இறைவனுடைய திருவடியினை சேர்ப்பிக்கின்ற அருட்பதிகம் இறைவன் திருவருளால சிந்தித்தோம். பெரும் கருணைக்கு நன்றி சொல்லி இதற்கு தளம் அமைத்து கொடுத்த சாந்தா அம்மையாரை வணங்கி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி, புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. என் பெருமான் நம்பியார் பெருமான் பொன்னார் மனசேவரை போட்டு போட்டு நம்பியார் பெருமான் பொன்னார் மனசேவரை. சரிம்மா. யாரோ பேசினாங்களேன்னு பார்த்தேன், வேற ஒன்றும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு தெளிவுரை. இந்த முதல் பாடலுக்கு சொல்லும் பொழுது ஒப்பீடு, இந்த அரிய காட்சியராய் தமது அங்கு சேரியர் ஏறு கொந்து ஏறுவர் கண்டமும் கறி காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியார் ஆரொருவர் பற்றிய அந்த பாடலை ஒப்பீடு சொன்னது நன்றாக இருந்தது. அதோடு இல்லாமல் காரைக்கால் அம்மையார் பாடலை அந்த நினம்படுகின்றதற்கு ரொம்ப ஒரு, நான் அதற்கே ரொம்ப சிந்தனைலாம் பண்ணேன். எப்படி அந்த ஆமா ஆமா, இது அது அந்த அதான் காரைக்கால் அம்மையார் பாடலை பாடினது. அது ஒப்பீடு அந்த இதுல அப்படித்தானே வருது. இந்த அந்த இதுல திருவாலங்காட்டுல மூத்த திருப்பதிகத்துல எல்லாம் வருது இல்லை, அதை போல அது ஒப்பீடு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. மானடங்கிறது அதற்கு நிறைய விளக்கம் சொன்னாங்க. மானடங்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்போ இதுல பார்க்கும் பொழுது புயங்கராய மானடத்தன்னு சொல்லி முதுகுன்றத்துல ஆடலன் மானடத்த அந்த குடவாயில் வருது. காலகால கரி காணிடை மானடம் ஆடுவர்னு
வருது. நமக்கு இதிலே தான் வருது நமக்கு. ம், ஐந்தெழுத்து பதிகத்திலே மண்ணு மானடம் ஆடி படம். மானடம்னா என்றைக்குமே தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதை பார்த்துக்கணும். நடனங்கிறது இப்போ நம்ம ஆடுறதெல்லாம் நடனம் ஆடுவோம், நிறுத்திடுவோம். இதுக்கு வந்து தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. உலகமே வந்து அற்று போய் எல்லாமே வந்து இந்த மாப்பேருன்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்றுமே இல்லாமல் இந்த உயிர்கள் மட்டும் அந்த ஆணவத்திலேயே சிக்கி கிடக்கக்கூடிய நிலை, மாயெல்லாம் ஒடுங்கிய காலத்துலேயும் ஊன நடனமாக அந்த நடனம் எழுந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது மானடம். அதோட தன்னுடைய இன்பத்திற்காக, தன்னுடைய நன்மைக்காகவோ ஆடக்கூடிய, தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவோ ஆடக்கூடியதில்லை. இந்த உலக உயிர்களை எல்லாம் ஆட்படுத்தி ஈர்த்து தன்னுடைய திருவடியில அடிப்படுத்துவதற்காக அது சொல்லி இது பண்ணாங்க. இந்த ஆயினும் குணம்பெரி உணங்க இந்த இது எவ்வளவு வந்து இழிவான செய்கைகள்லாம் செஞ்சா கூட நற்குணங்கள்லாம் உடையவர்னா உயிர்களை ஆட்கொள்வதற்கு. இந்த பாடல்ல வந்து கொஞ்சம் 2வது பாடல் கொஞ்சம் மாற்று கருத்துக்கள்லாம் எடுக்கிற அளவுக்கு வந்து இருக்கு. ஆற்ற நல்லன்னா நல்ல அடியினை அலர்கொண்டு ஏத்துவான், ஏத்துவதற்காகன்னு அர்த்தம். முடியல வானிட்டு எச்சன்னு சொல்லுவார்ல, அது போல. சாற்றிய அப்படின்னு சொன்னா நிறைவு செய்தன்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது இந்த நல்ல திருவடிகளை இரண்டையும், பெருமானோட திருவடியை பூஜை செய்து அந்த மலர்களை எல்லாம் அங்க சாத்தி அதை வந்து நிறைவு செய்த, நிறைவுன்னு ஒரு பொருள் இருக்கு சாற்றியங்கிறதுக்கு. அந்தணன் அப்படிப்பட்ட மார்க்கண்டேயனோட தகுதி கண்டு, ஆகா இவன் வந்து இப்படி ஒரு சிவ பூஜையில வந்து உச்ச நிலையில இருக்கானே என்று சொல்லி அதை வந்து சிந்திக்காம நாள் மாற்றவனாகி, சரி நம்ம வந்து ஆசி கூறி போயிடும். அங்க வேறு தோழிபங்களை என்ன பண்றாங்க, நம்ம வந்து இறைவனுடைய திருவுருவத்தை முழுவதுமாக உள்ளத்திலேயே வைத்திருப்பதால இவன் இப்போ நல்ல சிவனடியார்னு சொல்லி புறக்கோலம் நம்முடைய அகத்தை எல்லாம் பார்த்துட்டு திருமால் பிரம்மன், அப்புறம் 27 நட்சத்திரம், 8 கோள்கள், அப்புறம் திசை தெய்வங்கள், கலையதூர்தி, திருமகள், அப்புறம் அந்த பௌதீகங்கள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாருமே என்ன பண்றாங்க, ஆசி கூறி விலகுவது போல இவன் என்ன பண்ணிருக்கணும், தகுதி கண்ட அந்த 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 பொழுது அந்த அந்தணனுடைய இந்த சிவபூஜையில வல்லவனாக இருக்கக்கூடிய தகுதி கண்ட அந்த பொழுது அப்ப என்ன செஞ்சிருக்கணும், இவனுடைய விதியை மாற்றிக்கணும். என்ன செஞ்சிருக்கணும், இப்ப அப்ப வந்து யமன் வந்து அவன் செஞ்சது வந்து சரி, அதாவது பெருமான் வந்து விதித்த படி இவனுடைய கடமையை நிறைவேற்றுறான். ஆனா வந்து அது சிவனடியார்களுக்கு ஒவ்வாது என்ற அந்த ஞானம் அவனுக்கு முற்றிலுமாக உள்ள சிவனடியாருக்கு அது ஒவ்வாதுங்கிற ஒரு ஞானம் அவனுக்கு இல்லாம போனதால தான் அது தவறு. தகுதி கண்ட நாள்னா அந்த விதியை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த விதியை மாற்ற மாட்டேன், இப்படிப்பட்ட சிவ பூஜை செய்கிறவனா இருக்கானே, இவனை போய் நம்ம வந்து இருக்கலாமா, அது சிவபெருமானுக்கு முன்னதாகவே இருந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கானே, அங்கேயே சரணடைந்து இருக்கிறானே, அவனை போய் நம்ம இருக்கலாமா என்று அந்த இடத்துல அந்த ஞானம் இல்லாமல் போயிடுது. இப்போ பெருமான்கிட்டையாவது அனுமதி கேட்டிருக்கலாம். ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, பெருமானே இப்படி உனக்கு விதியை நீங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க, அது முடிஞ்சு போச்சு, நான் அவனை வந்து பிடிக்க வந்தேன், இவன் வந்து சிவ பூஜையில் ஆழ்ந்து தவ நிலையிலேயே உங்களையே பட்டு நிற்கிறானே, நான் என்ன செய்வது என்று அப்படி கேட்காம போனதால தகுதி கண்ட நாள் மாற்றாதனாகினா அவனுடைய விதியை நிர்ணயிக்கப்பட்ட நாள்கள் விதி இருக்குல்ல, அதை மாற்றாதனாகி அவரை வந்து அடர்த்த அந்த கூற்றினை உதைத்தார் கொல்லிக்காடுறேன்னு சொல்லிதான் பின்னால வரலாறுலயே நமக்கு வருது. இனிமே என்னுடைய சிவனடியார்களை பொறுத்தவரையிலும் உனக்கு ஆட்சியல் இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நடந்த இந்த வரலாறு இது. இந்த அத்தகு வானவர்க்குன்னு ஒரு சொற்பதம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப சிந்திக்கணும். வானவருக்காகனா வானவருக்காக எதுக்காக, என்ன செஞ்சாங்க, அதனால் எதற்காக, வேற வழியே இல்லை, இந்த விடத்தை வந்து தவிர்ப்பதற்கு, இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை என்று சரணடைந்தார் பாருங்க, அத்தகு வானவர் அப்படின்னு எடுக்கணும் பொருள். நம்மளா வந்து சிந்திச்செல்லாம் பார்க்கணும். அத்தகு வானவருக்குன்னா அங்க என்ன நிகழ்வு நடக்குதுன்னா சரணடைகிறார்கள். அப்படி சரணடைந்த அத்தகு வானவருக்கு அதற்காக இந்த மால்விடம் வந்து மணிபுரை வைத்தவர் கண்டத்தின் உள்ளே என்று சொல்லி இந்த விடத்தை வந்து வைத்திருக்கிறதுல நல்ல சரியாக வந்து விளக்குனீங்க. இந்த பாவனங்கிற பாடல்ல 4வதுல பெருமானே அதை பாடுவதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த யாப்பு வகை அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, சொற்பொருள்கள் எல்லாம் எப்படிலாம் கோவை செய்து என்னென்ன பாவகை எல்லாமே பெருமான் முன்னாடியாக அதை உருவாக்கி வைத்திருப்பதால் தான் அதாவது இல்லாதது வராது. இல்லாததை வந்து யாராலையுமே ஆச்சாரியர்களால் பாட முடியாது. முன்னதாகவே இப்ப இருக்கு குரல் சொல்லுவாங்க பாருங்க, 2 அடியில இருக்கும், அது 1.25 அடின்னு சொல்லக்கூடாது பாரு இது சாரு.
2 அடியில இருக்கும். அந்த இருக்கு வேதம் வந்து அப்படிதான் இருக்குமா, 2 அடியில இருக்குமா. அதனாலதான் திரு இருக்கு குறள்னு வந்ததுன்னு சொல்லி. அதனால எல்லாமே வந்து இந்த வண்ணங்களை எப்படி எப்படியெல்லாம் பாகெல்லாம் அமைய வேண்டும் என்று சொல்லி அதையெல்லாம் வந்து சொல்மாலையில கோத்து பெருமானே வந்து பாடியிருக்காருல்ல, சாமமும் ஓதுவது உடைய இருக்கா இல்லையா, அப்படிப்பட்ட வந்து நவீன்றது. அதைத்தான் நான் வந்து நம்ம ஆச்சாரியார்கள் பாடியிருக்காங்க. அதற்கு தான் நம்ம பலர் வழியாக பெருமான் வந்து பண்ணமைத்து இங்கே அருளி இருக்கிறாரு. அதைத்தான் நம்ம வந்து பாடுறோம். ஆவணம் கொண்டு என்பது வந்து நம்ம அதை சொல்ல வேண்டாம். இந்த இடத்துல ஆவணத்தை கொண்டு இவர் ஆட்கொண்டதாக இது இல்லை. ஆகும்ங்கிறது தான் ஒரு சரியான பொருள். என்னை வந்து தனக்கு ஆட்படுத்தி அவனுக்கு வந்து பணி செய்வதற்காக ஆவணம்னு அப்படி நம்ம எடுத்துக்கொள்வது அது சிறப்பாக இருக்கணும். எம்மை ஆழ்வர் இப்படிப்பட்ட என்னையும் வந்து ஆட்கொண்டு இன்னருள் புரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னையும் ஆட்கொண்டு அவருக்கு பணி கொண்டு அருளினார் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்து அவரு கோவண கொள்கையர்னா எவ்வளவோ பட்டாடை அதெல்லாம் உத்தரியங்கள்லாம் எவ்வளோ உலக மக்களுக்காக படைச்சிட்டு சாதாரண கோவணத்தை வந்து இறைவனுடைய எளிமைத்தன்மையை வந்து அங்கே படிக்குது. இந்த சீரணி திருவுரு சிகண்டேசனியர் வாரணி வனமுலை மங்கைமா அதெல்லாம் நல்லா சொன்னீங்க. பரஞானா சீரணி திருவுருன்னா பெருமானுடைய அந்த ஆடை அணிகலன்கள், அவர் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அந்த பாதத்திலிருந்து உச்சி வரை பாதம் வரையில் அவர் வந்து அணிந்திருக்கக்கூடிய அது எல்லாமே சிறப்பு பொருந்தியவை. அதெல்லாம் வந்து அதை வந்து அதாவது சென்னியர்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன நம்ம எடுத்துக்கணும்னா, நம்ம சென்னி மேல் உறைவார்னு சொல்லி இந்த திருவுருவத்தோட அந்த பாதம் முதல் உச்சி வரை அவர் கொண்ட திருக்கோலத்தோடு என்னுடைய சென்னியில் வந்து உறைவர் நிறைய இடங்கள்ல அவரே பாடியிருக்காரு. அது போல இருக்கு. கூரறி இதை முப்புறம் எரிச்சி அதை சொல்லிட்டீங்க. இந்த பஞ்சுதோய் மெல்லடி பாவை என்று அந்த திருத்தலத்தில் அம்மை பேருனா பல திருத்தலங்கள்ல இது நன்றாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். திருமுறைகள்ல வந்து சொல்லப்பட்டிருக்குல்ல, வேல் நெடுங்கழனி அம்மையெல்லாம் அப்படிலாம் இருக்கும். பல இடங்கள்ல எப்படியெல்லாம் வருதோ அந்த பேரையே வந்து அந்த தலத்திற்கு உள்ள அம்பிகைக்கு பின்னால் வந்து வச்சிருக்காங்க. வைத்து என்ன செஞ்சிருக்காங்க, இயன்றவரை அதை வந்து சம்ஸ்கிருதத்தில் ஆரியத்துலையும் அப்படி சொல்லக்கூடிய அப்படி இருக்காங்க. அப்படித்தான் இந்த தளத்துல அம்மா இருக்காங்க. ஒரு சின்ன அம்பிகை வந்து 1 அடி உயரம் கூட இருக்காது. சாமியும் அதை போல சிறியவராக இருப்பாரு. நான் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், இது சின்னோண்ட அம்பாள் தானேன்னு சொல்லிட்டு வேஷ்டி புடவெல்லாம் ஒரு தடவை எடுத்துட்டு போனேன். அப்போ இந்த திருத்தங்கூர் சிவாச்சாரியார் தான் இது பூஜை பண்ணுறாரு. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் வடக்க இருக்குது அந்த கோயில், அதுலேருந்து தெற்க இருக்கு. அவர் வந்து சொன்னார், இது அம்பிகைக்கு பாவாடை பண்ணக்கூடாதுங்க, புடவை தாங்க சின்ன அம்பாள், அதனால புடவை வாங்கிட்டு வந்து நாங்கள் பின்னால் மீதியை மடித்து பின்பக்கமாக வச்சுருவோம், அப்படி தான் பண்ணணும் பாரு. அதனால பல இடங்கள்ல அதுக்கப்புறம் நான் திருத்தினேன். அந்த திருப்பணிக்கு போகும்போது பல சிவாச்சாரியார்கள் ஒரு 2 அடி உயரம் இருக்கிற அம்பாளுக்கெல்லாம் வந்து பாவாடை கட்டி வச்சிருந்தான். இது வந்து மாரியம்மன் காளியம்மன் இதுக்கெல்லாம் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இது. அந்த இதை போய் நம்ம சனீஸ்வரனை வந்து பெருமையெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஒரு வியாபாரமாக ஆகிவிட்டது. இப்போ அவரால் எதுவுமே ஆகாது. அது பொங்கு சனி மங்கு சனி இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கே ஒரு ஏற்கலப்பை வச்சுக்கிட்டு மேற்கு சாமி வந்து மேற்கு நோக்கி இருப்பார், இவர் கிழக்கு நோக்கி இருப்பார். இப்படி நம்ம இப்படி சுற்றும் பொழுது முதல்ல அந்த இதில் வரும், அது வாயு மூலையில். அதை வைத்து இப்போ வந்து ஒரு வியாபார பொருளாக போயிருக்காங்க. நம்ம சனீஸ்வரனுக்கு ஏதோ வந்து ஆற்றல் இருக்கிறது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு யாருக்குமே ஆற்றல் இல்லை, பெருமானுக்கு தான் ஆற்றல் இருக்கு. என்ன உயிர்களுக்கு பெருமான் விதித்திருக்காரோ அவற்றை வந்து நன்மையோ தீமையோ ஊட்டுவதை தவிர அவர்களுக்கு எந்தவித ஆற்றலும் இல்லைன்னு நம்ம தெளிவான ஒரு ஞானத்தோடு இருக்கும் பொழுது அந்த சனி வந்து பொங்கு சனி, அது வந்து நீ அருள் உணரையான்னு சொல்லிலாம் நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது. அதை இனிமே வந்து தவிர்த்துடணும். எதிர்காலத்தில் வந்து அதை போல் வர சூழ்நிலையெல்லாம் வந்து செலுத்திடணும். குஞ்சின மறுப்போடு குஞ்சின மறுப்பு. அடுத்தது வந்து அம்பிகை வந்து இது இதை போல் அம்பிகையும் சாமியும் அரையார்க்கு ஆடுவர். இதில் வந்து 2 விஷயம் நம்ம சொல்லணும். சிறை உரு விரிபுணல் சென்னியின் மிசை குறை உரு மதியினர்னா, பண்டு பகீரதன் வேண்ட ஆற்று வந்து இழியும் கங்கை நங்கையாளி தன் சடைமிசை கறந்த அதை சொல்லணும். அடுத்தது ஏன்னா சரணடைந்த இவன் வந்து கேட்குறான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து இதுன்னு சொல்லி ஒரு அடியார் வந்து வேண்டும் பொழுது அவனுக்காக இந்த கங்கையை கொண்டு வந்து இது உலகுக்கு வருமாறு தேவையான அளவுக்கு நீர் பொழிகிறாரு. அடுத்தது குறை ஒரு மதியினர்னா அதையும் சரணடைந்தார் குறிப்புன்னு சொல்லி அதை போல சொல்லணும் அந்த இடத்துல, வேற ஒன்றும் இது இல்லை.
ஆமா, குற்றவாளி இது நன்றாக சொல்லிட்டீங்க. எல்லாமே வந்து அவனுக்கு தேரு, அவன் வினவாமலே கொடுத்தாருன்னா, அதை நம்ம சொல்லணும். எப்பயுமே பெருமானுடைய பெருங்கணைக்கு அவன் பெரிய தப்பு பண்ணான். அவன் ஒரு சாமி கீதம் பாடினான், 5 எழுத்த உரைத்தான். இப்படியெல்லாம் வந்து பாடின உடனே பெருமான் என்னன்னா, அந்த குற்றத்தையும் மன்னித்து அவன் வினவாமலே அவனுக்கு எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் ராவணங்கிற பேரு, ஒரு தேரு, கொற்றவாள் சந்திரகாசங்கிற வாள் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட கருணை உடையவங்கிறது அந்த சேக்கிடார் அந்த 8வது பாட்டுக்கு விளக்கம் சொல்லும்போது நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, அது சொல்லுவாரு. இது கொஞ்சம் நல்லா விளக்கியிருக்கணும். அந்த டயத்தை விட்டதால அது பாடினார் பரிவோடு பத்தராய் பணிவார்கள் அடியாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பால் வைத்தாருக்கும் அடியேன் எல்லாம் வருது இல்லையா? அதாவது பத்தர் பரிவோடு பாடினார், சித்தமும் கூடினாருக்கு. அதாவது முதல்ல வந்து பாடுதல்ங்கிறது வந்து அந்த அதாவது இந்த யோக நிலைக்கு முன்னாடி உள்ளது. அந்த பயிற்சிகள்லாம் வந்து இறைவனை வந்து பலவாறாக குற்றமிழ் புகழ் எல்லாம் வந்து பலவாறாக போட்டு வந்து கை கூடணும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடியவர் இந்த கொல்லிக்காடரே என்று சொல்லி எல்லாம் ஏகாரத்துல வந்து சொல்றாரு. அந்த கையிலையில் அந்த இதுல வருது இல்லையா, மஞ்சுதோய் கையிலையில் மகிழ்வர் நாள்தோறும், அவர் தான் வந்து இந்த கொல்லிக்காட்டுல வீட்டிருக்காரு.